My screen is visible. Okay, Yes, sir. sir. Okay. அனைவருக்கும் மாலை வணக்கம். லீ குரூப் சார்பாக சிஓடி மெம்பர் சார்பாக இன்றைய சீஃப் கெஸ்ட் திரு ராஜகுரு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த செஷனுக்கு வந்திருக்கும் அனைத்து லீ குரூப் உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எனவே வெல்கம் அட்ரஸ் மேடம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்மால் 1 minute intro about our group. It's a Lee group learn to excel and enrich. We started this group in October 24. This is our Center of Excellence in Training, Quality Training to Agents. This is being operated by core operating team, which consists of 10 members, including me. All 9 members are supporting us. So all together we are doing this. Welcome, sir. We extend a warm welcome, red carpet welcome to you. Once again, welcome on behalf of our COT members. வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி படிக்க படிக்கத்தான் நமக்கு அறிவு வளருங்கிற மாதிரி அது ஒரு குரல் போட்டிருக்கோம். ஸ்டாண்டர்ட் செல்வம் எதுவானாலும் படிப்பு மட்டுமே சிறந்த செல்வம். திஸ் இஸ் அவர் விஷன் அண்ட் கமிட்மெண்ட். எல்லாத்துலேயும் ஏஜென்ட்ஸ் எக்யூப்டாக இருக்கணுங்கிறது ஒரே ஒரு விஷன் தான் எங்களுக்கு. ஸோ வி ஹவ் கண்டக்டட் so far so many sessions starting from 12th October 24. We started this group on the occasion of Vijayadashami last year. We have been successfully conducting quality training programs to all our agents fraternity. All LIC officials, in-house, both external, all faculties are coming and providing quality training to all the agents. So far we have conducted 41 sessions. Today is 42nd session. That is your session, sir. I once again welcome. I would now request our COT member, Mrs. Vijaya Madam, to render a welcome address. Madam, over to you. Okay, sir. Thank you. அனைத்து லீக் குரூப் உறுப்பினர்களுக்கும் சிஓடி உறுப்பினர்களின் சார்பாகவும் திரு முத்துசாமி ராஜகுரு பி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சாரோட சின்ன இன்ட்ரோ ஆனா நிறைய சுருக்கி வச்சிருக்கேன். சார் வந்து நிதி திட்டமிடல், வரி திட்டமிடல், முதலீட்டு திட்டமிடல், காப்பீடு திட்டமிடல் ஆகியவற்றில் சிறந்து விற்பனையாளர். கடந்த 35 வருஷங்களாக நிதி திட்டமிடல் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் சிறந்த அனுபவம் பெற்றவர். 2009ஆம் ஆண்டு முதல் ஜூபிட்டர் வெல்த் மேனேஜர் கம்பெனியின் முதன்மை செயல் அதிகாரியாக செயல்படுகிறார். லேடர் இந்தியா கம்பெனியின் முன்னாள் இயக்குனர், இந்தியாவின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகர், இந்தியாவின் ஈக்விட்டி மற்றும் டெரிவேட்டஸ் கொடுப்பவர். 2013 முதல் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் முகவர். தொடர்ந்து 9 ஆண்டுகளாக எல்ஐசி நிறுவனத்தில் எம்டிஆர்டியாகவும் 2024ஆம் ஆண்டு முதல் டிஓடி உயர்ந்த அந்தஸ்தை எட்டியுள்ளார். தற்போது இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் உயர்ந்த கிளப்பாக கருதப்படும் கார்ப்பரேட் கிளப்பாக உறுப்பினராக உள்ளார். அவரோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் துறையில் பொறியாளர் படிப்பு படித்திருக்கிறார். அடுத்து இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ நிதி மேலாண்மை கல்வியில் பட்டம் பெற்றுள்ளார். அமெரிக்க ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் நிதி கட்டுப்பாடு மற்றும் இடர்பாடு மேலாண்மை கல்வியில் பட்டம் பெற்றுள்ளார். இன்று நமக்கு நிதி மேலாண்மையில் முகவரின் பங்கு என்ற தலைப்பில் தன்னுடைய செயல்பாடுகளை வழங்க வருகிறார் எங்களின் குரு ராஜகுரு. வாருங்கள் குரு. இது வந்து சார் வந்து எனக்கு இங்கிலீஷ்ல தான் அனுப்பினாரு. நாங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி தமிழ்ல மாத்திட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி குரு. வாங்க கண்டிப்பா. Thank you. Thank you so much, madam, for your wonderful intro about sir. Sir, we once again extend your warm welcome, sir. Now the floor is yours. You can start. Thank you, sir. Thank you so much. எல்லாருக்கும் மாலை வணக்கம். I'll mix both Tamil and English. Yes, yes. தாய்மொழி தமிழ் தான். ஸோ அதனால யாரும் தயங்க வேண்டாம். தமிழில் சப்போஸ் நீங்கள் மாற்றணும்னு சொன்னீங்கன்னா நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். First of all, thank you for the opportunity, sir. It's a great opportunity to be part of a group which try to put a lot of effort to bring up fellow agent groups. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஏன்னா வனமாலி என்ன இருக்காரு, ரமேஷ் இருக்காங்க, எவ்ரிபடி நீங்க எல்லாம் போடுற எஃபர்ட்லாம் பார்த்தா நாங்களாம் ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் வி ஆர் நாட் கான்ட்ரிபியூட்டிங் பேக். மேபி நாங்கள் இண்டிவிஜுவலாக கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றோம், பட் வி ஆர் நாட் கான்ட்ரிபியூட்டிங் அஸ் லெவல் ஆஃப் யூ ஆர் ஆல் டூயிங்.
ஸோ யூ கைஸ் ஆர் ஆல் ரோல் மாடல்ஸ். ஸோ எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் லெட் மீ தேங்க் மை பேரண்ட்ஸ் ஹூஆர், சார் சொன்னார் கல்வி. ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருமே டீச்சர்ஸ். ஸோ மேபி தட்ஸ் அ பிளெஸிங்ஸ் ஐ ஹேட் ஸோ ஃபார் மை சக்ஸஸ் இன் மை லைஃப். அஃப்கோர்ஸ் ஆல் மை கஸ்டமர்ஸ், அஃப்கோர்ஸ் எல்ஐசி ஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்து வர்றப்போ என்னோட மென்டர் ஆர் குரு ஆர் கைட், வாட் எவர் யூ கேன் கால் இட், நேம் இட், ஃப்ரெண்ட், எல்லாமே மிஸ்டர் சஞ்சீவி நாகசாய். ஐ எம் பிளஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் that. Of course, my branch is City Branch 4, 724. I think one of the wonderful branch to be part of and be proud about it. So thanks to all my officials, everybody, எல்லாருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் they are all, everybody played a role on my success. So அவங்கெல்லாம் இல்லைன்னா I would have not been today what I am. So of course my mentor Mr. Ranjan Nagarkate, ஏன்னா சில விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டதை இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஐ டுக் பெர்மிஷன் ஆல்சோ ஃப்ரம் ஹிம். ஸோ ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சில ட்ரைனர்ஸோட மெட்டீரியலை, சில ட்ரைனர்ஸோட கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். அதை ஷேர் பண்ணுறப்போ அவங்களோட பெர்மிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சஞ்சீவ் சார் ஆல்சோ கைண்ட் enough give a concern about whatever you want, please share it as much as possible, don't worry about it அப்படின்னாரு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் கான்ட்ரிபியூட்டட் டு மை லைஃப். ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. இண்டிவிஜுவலாக நான் சொல்ல விரும்பல, ஸோ தட் வி கேன் ஜம்ப் இன்டு அ டாபிக். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, தே ஹவ் புட் தேர் எஃபர்ட் அண்ட் டைம். ஸோ மேபி ஐ வில் ஸ்டார்ட் வித் ரெண்டாவது ஸ்லைட். தெரியுதா இப்போ? தெரியுது சார், தெரியுது. ஓகே. எல்லாரும் first of all, I don't know how many people know about financial planning. I know Louis has put a lot of effort to bring that discipline as part of our agent community. அப்புறம் எனக்கு என்ன இருக்குது இதில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செஷன் அட்டன் பண்ணுறேன், அதில் எனக்கு என்ன இருக்கு, ஸோ வாட் ஆம் ஐ கோயிங் டு கேரி. ஸோ நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் என்னோட செஷனே நான் வந்து வடிவமைச்சிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ண போகிறேன். ஒரே ஒரு காஷன், எனக்கு நானே விதிச்சுக்கிட்ட ஒரு தடை என்னன்னா, இது வந்து பப்ளிக் போகுது சார், யூடியூப் இந்த மாதிரி இடத்துக்குல எல்லாம் பப்ளிக்காக போகிறதுனால ஐ வில் நாட் ஏபிள் டு நேம் அ கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் எதுவும் பண்ண முடியாது என்னால். ஏன்னா ஐ நீட் டு ரெஸ்பெக்ட் மை கஸ்டமர்ஸோட ப்ரைவேசி. பட் ஐ கேன் கிவ் அ கேஸ் ஸ்டடி. ஒரு இன்டைரக்டாக இந்த கஸ்டமர் ஏபிசின்னு ரெஃபர் பண்ணாமல் ஒரு 4 கஸ்டமரோட ஒரே கதையாக கம்பைன் பண்ணி ஐ வில் ட்ரை டு கிவ் ஸோ தட் தே டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் ஐ நீட் டு கிவ் ஃபார் மை கஸ்டமர்ஸ். அப்புறம் என்ன கோல்டன் ரூல், மேபி ஐ ட்ரை டு ஷேர். நான் என்ன ஒரு பேசிக்காக நான் வச்சிருக்கிறேன் என்னோட இந்த சக்ஸஸில், வாட் ஐ ஃபீல், வாட் இஸ் த கோல்டன் ரூல் ஐ ஹேட் தட் ஹெல்ப் மீ டு பி வேர் ஐ ஆம் டுடே. பட் ஐ நாட் ரீச் த பீக். ஓகேங்களா? நானும் இன்னும் என்னோட கோல் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஈவன் டன் 20% வாட் ஐ எம் எய்ம் ஃபார். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னைய மட்டுமே ஃபுல்லாக ரோல் மாடல் எடுத்துக்காதீங்க. எனக்கு மேலே சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகெயின். அப்புறம் வேர் டு செல், மேபி தட்ஸ் ஒன் ஏரியா வேர் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் சம் இன்புட் எதாவது கிடைக்குமான்னு. அப்புறம் ஹவு கம் ஐ டூ லெஸ் சேல்ஸ் தேன் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் கம்மியாக பண்ணுறேன், ஆர் ஹூ ஏர்ன்ஸ் மோர் தென் மீ. இது எல்லாருக்குமே உள்ள ஒரு கொஷின் தான். ஏன்னா நான் இப்போ சில பேரை பார்க்குறப்போ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறப்போ 3 TOTs ஆர் மந்த் ஆன் மந்த் TOT அவங்கெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஏன் பண்ண முடியல, அந்த பெஞ்ச் மார்க் நம்ம வைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே வச்சுருப்போம். ஸோ இப்போ கேலக்ஸி கிளப்ல இல்லாத முகவர்களோ இல்லை கார்பரேட் கிளப்ல பண்ணாத முகவர்களோ அந்த எய்ம் வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே ஒரு நெக்ஸ்ட் பயணம் பண்ணுறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ எல்லாருமே முன்னேறலாம். ஸோ அதனால அதை நோக்கி தான் என்னோட ஃபோக்கஸை நான் இங்கே வச்சிருக்கிறேன். இதில் எந்த இடத்துலையாவது நீங்கள் இந்த ஏரியாவை நான் டச் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வில் ஆல்வேஸ் கம் பேக். ஓகேங்களா? பட் என்னோட ப்ரெசன்டேஷன் அரவுண்ட் ஐ கெப்ட் அமௌண்ட் அரவுண்ட் தீஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த ஸ்லைட்ஸ் வந்து நான் வந்து ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் இது ஒரு கைடு தான் எனக்கு. ஏன்னா சார் வந்து 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு மீட் த டைம் லைன். ஸோ அதனால ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கிறேன். பட் ஐ வில் பி மோர் ஆஃப் எக்ஸ்டம்போரராக தான் இருக்கும். ஆக்சுவலாக 2013 என்னோட கேரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், ஐ வாஸ் அ ட்ரேடர். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் அதெல்லாம் எக்ஸ்போசர் இருந்தது எனக்கு.
that helped me a lot actually to sell some of the LIC policies actually சில கிளைண்ட்ஸுக்கு. And first interaction with the customer, first policy itself, my check was around 5 lakhs, which was a 55 lakhs sum assured appo. And the first encounter itself is health extra. So these are the learnings help me to put a foundation actually எனக்கு. அதனால தான் நான் சொல்வேன், சஞ்சீவ் சார் வந்து we always used to do first few years வந்து ஜாயின் கால் கண்டிப்பாக போயிடுவோம். இன்னைக்கும் என்னோட கஸ்டமர் வந்து சஞ்சீவ் சாரை தெரியாமல் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? there's always I keep as a backup. நான் இல்லைன்னா, ஏன்னா we are in the risk business. அப்போ நான் ஸ்டாஃப் எல்லாம் இல்லாமல் ஆஃபீஸ்லாம் இல்லாத சமயத்தில் ஸ்டார்டிங்கில் ஐ கெப்ட் மை பேக்கப், மை ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர். எப்படி கஸ்டமர் சில நேரம் எல்ஐசி நம்ம ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு, இப்போ எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா somebody has to be there to address customer needs. அதனால I always take சஞ்சீவ் சார் with all my joint calls. அண்ட் ரெண்டு பேருமே கொஞ்சம் டிபேட் பண்ணிப்போம். And I was zero when I took up an agency in 2013. I've just qualified as exam write பண்ணி அவ்வளோதானே ஒழிய knowledge wise very limited. Though I am a customer of LIC those days, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருந்தது எனக்கு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் 2013 we did lot of business. அந்த இனிஷியல் ஒரு மொமெண்டம் கிடைச்சோன்னா ஐ டிட் லாட். 2014 எல்லா ஏஜென்ட்டும் சில பேர் என்கவுண்டர் பண்ணுற மாதிரி, அதனால தெரியல எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணீங்கன்னு. மினிமம் பாலிசி எப்படியாவது பண்ணிடணும் டு ரீடைன் த கேரியர், ஏஜென்சி கேரியர். தட் வாஸ் மை 2014. இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து அந்த லாஸ்ட் பாலிசி 12th பாலிசி வேற ஐ ஹவ் டு கம்ப்ளீட். ஐ ஹவ் டு புட் மை ஓன் லைஃப். அன்னைக்கு டிசைட் பண்ணேன், I should not get into this. Either I should leave the practice or I should not be in this situation anymore. So அந்த உறுதிமொழி with God blessingsனால இது வரைக்கும் I was able to manage it. அதுக்கப்புறம் we never look back. From 2014 onwards, அந்த இயர் அந்த எபிசோடுக்கு அப்புறம் I was an MDRT from the day onwards. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு டவுன்ஃபால் வரும். அதை விழுந்து அப்படியே தடுமாறி தவிக்காம நம்மளே நமக்கு நாமே உற்சாகம் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம எல்லாமே செல்ஃப் பிஸ்னஸ்ல இருக்கோம். நம்மளை கேலியக்கும் யாரும் ஆள் கிடையாது. ஆஃபீஸ் போனியான்னு யாரும் கேட்க போறது இல்லை. கடை திறந்தையா நம்மளை யாரும் கேட்க போறது இல்லை. கஸ்டமரை பார்த்தியான்னு யாரும் கேட்க போறது இல்லை. யாராவது கேட்டாலும் நம்மளால எவ்வளோ ரீசன் சொல்ல முடியும், எத்தனையோ எக்ஸ்கியூஸ் நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு நம்ம பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் தான் தடைப்பட போகுது. ஸோ யாராவது நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துட்டு போகிறது தான். But I also faced, like all of you, 2014 was my downfall year actually, the lowest in my insurance career. ஓகேங்களா? From there onwards, my building blocks started. இனிமே அந்த சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஸோ எப்போ நான் ஆரம்பிக்கலாம்? ஸோ the TOTங்கிற ஒரு கனவை ரீச் பண்ணுறதுக்கு it took 10 years. பட் the day one சஞ்சீவ் சார் கேட்குறப்போ TOT தான் உங்கள் டார்கெட். எவ்ரி இயர் பிளானிங்கில் TOT தான் உங்கள் டார்கெட்டாக இருக்கும். இனிஷியலாக நான் வந்து எஸ்டேட் பண்ணுவேன், MDRட்டே பண்ணல நீங்கள் TOTக்கு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. ஸோ பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு கோபிநாத் சார் சொல்லுவார். அது மாதிரி தான். ஸோ இது இஸ் மோர் ஆஃப் யூ சீக் சம்திங், யூ ஒர்க் ஃபார் சம்திங், யூ எய்ம் ஃபார் ஹை. ஸோ அது வந்து இட் ஹேப்பன் இன் 2024. அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு நிர்மலா மேடம் ஃபார் ஹர் பட்ஜெட் சேஞ்சஸ் தட் ஹெல்ப் மீ லாட். இந்த 10 வருஷம் நான் போட்ட கஸ்டமரோட எஃபர்ட் எல்லாம் கன்வர்ஷன் ஆச்சு அந்த பட்ஜெட்னால, பட்ஜெட் ப்ரொபோசல்ஸ்னால. தட் ஹெல்ப் மீ டு இன்க்ரீஸ் மை ஓவரால் க்ரோத். ஸோ லெட் மீ கோ பேக். நார்மலாக ஒரு கஸ்டமரை நம்ம பார்க்குறோன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்? பிகாஸ் முதலே சொல்லிட்டேன், நிதி மேலாண்மையில் முகவரின் பங்கு. ஸோ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நிதி மேலாண்மையாக தான் இருக்கும், இன்சூரன்ஸுங்கிறத விட. அந்த நிதி மேலாண்மையில் நான் இன்சூரன்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத என்னோட ஓவரால் டாபிக். ஐ வாண்ட் டு கிரியேட் அ கேஸ் ஸ்டடிஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்கம். ஒரு கஸ்டமருக்கு என்ன வருமானம் இருக்கு அது தெரியாம நம்மளால சொல்யூஷன் கொடுக்க முடியாது. நீங்க இன்சூரன்ஸ் சொல்யூஷன் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இன்சூரன்ஸ் மட்டுமே 100% நிதி மேலாண்மையில கொடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட இன்கமோட புரிதல் நம்ம பண்ணிக்கணும்.
அவங்களோட சேலரி காம்பனண்ட் எப்படி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சில பேர் பயப்படுறாங்க, சார் எப்படி நீங்க டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் வாங்குறீங்க, எங்களுக்கெல்லாம் கேட்டா பாலிசி போடுறப்ப கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் சம்மர் ஸ்டூடியோ குறைக்க வேண்டியது இருக்கு, டேட்டா வாங்குறதுக்கு பயமா இருக்குது. எந்த தயக்கமும் இல்லை. நீங்க ப்ரொஃபஷனலா நம்ம போய் கேட்க ஆரம்பிச்சோம்னா, என்ன அந்த மாதிரி சேலரி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா, இல்லை சேலரி பே ஸ்லிப் கொடுத்தாங்கன்னா, உங்களால் அதை அனலைஸ் பண்றதுக்கு தெரியணும். என்னென்ன காம்பனண்ட் கொடுக்குறாங்க, பேசிக் என்ன இருக்கு, டிஏ இருக்கா. பப்ளிக் செக்டர் போனீங்கன்னா டிஏ இருக்கும், பிரைவேட் செக்டர் போனீங்கன்னா டிஏ இருக்காது. அந்த டிஏவோட இம்பாக்ட் என்ன, நாளைக்கு அவங்களுக்கு பென்ஷன் இருக்கா அவங்க ஜாப்ல, இல்லை அவங்களுக்கு கிராஜுவிட்டி இருக்கா, இல்லை என்பிஎஸ் இருக்கா, கம்பெனி ஆஃபர் பண்ணுதா அந்த என்பிஎஸ் ஸ்கீம்ஸு. ஏன்னா நியூ பென்ஷன் ஸ்கீமில் கம்பெனி ஆஃபர் பண்ணால் தே கேன் அலோகேட் 14% ஆஃப் தேர் பேசிக் பே. கரெக்ட். அது டேக்ஸ் ஃப்ரீ, கரெக்ட். டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அந்த பே ஸ்லிப்பை பார்க்குறப்போ அந்த இன்புட்டை கஸ்டமருக்கு கொடுக்க முடியும், அந்த கரெக்டான கொஸ்டினை நீங்கள் கஸ்டமரை கேட்க முடியும். அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் நம்ம சைட்ல இருந்து போடணும். அந்த பேசிக் லேர்னிங் நம்ம கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால அந்த கேள்விகளை கேட்க முடியும். தெரியலன்னா கஸ்டமர்ட்டே கேட்டுக்கலாம். இந்த ஒரு புதுசா ஒரு அலவன்ஸ் போட்டிருக்கீங்களே, இது டாக்ஸபிளா டேக்ஸ் ஃப்ரீயா, கம்பெனியில் எப்படி கொடுப்பாங்க, நமக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் ஐ லேர்ன் மோர் ஃப்ரம் மை கஸ்டமர்ஸ். சில நேரம் நோன்னு சொல்ற கஸ்டமர்கிட்ட தான் அதிகமாக கத்துக்கிட்டு இருப்பேன் நான், என்னை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, சேலஞ்சிங் பண்றதுக்கு. அது மாதிரி அவங்களோட லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி அவங்க பே ஸ்லிப்ல இன்பில்ட் ஆயிருக்கா. சில பேர் பிஎஃப் இருக்கும், ஆனால் 10 கம்பெனி மாறி இருப்பாங்க. அந்த ஏஜ் ஆஃப் 50ல 9 கம்பெனியோட பிஎஃப் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், நீங்கள் 50 வயசு ஆச்சு, பிஎஃப்ல ஒரு கோடி இருக்கும் உங்களுக்கு. அவர் பொசிஷனை பார்த்து வி அஸ்யூம் கேட்கணும், சார் உங்கள் பிஎஃப் ஸ்லிப் இருக்கா, லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்க. சில பேர் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆன்லைனில் அவங்க பார்க்கறதுக்கு. இதெல்லாம் முன்னாடியெல்லாம் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் ஐ யூஸ் டு ஸ்ட்ரகிள். தே டேக் 6 months to 9 months டு கெட் தி டேட்டா. அதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கா அவங்களுக்கு, இல்லை வேற ஏதாவது ரெண்டல் இன்கம் இருக்கா. ஏன்னா அவங்களுடைய ஓவரால் இன்கம் பேட்டர்னை தெரிஞ்சாதான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி எந்த கஸ்டமருமே எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம போறதை விரும்ப மாட்டாங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவழிக்கிறேன், நான் எதை செலவழிக்கணும், எது எனக்கு அனாவசியம், எது எனக்கு அத்தியாவசியங்கிறது எனக்கு தெரியும். இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டி வந்து என்கிட்ட சொல்றதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. பட் அவங்க இன்கம்மை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு இன்கமுக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் எவ்வளோ கேப் வச்சிருக்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஃபோர் நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறோமோ, இல்லை என்ன சொல்யூஷன் கொடுக்க போறோமோ, அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவு அவங்க ஃபேமிலியோட இருந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண பாருங்க. சில பேர் கொடுக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸை நம்ம கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு ஃபேமிலியோட இருக்கணுங்கிறீங்க, ஆஃபீஸ்க்கு வாங்க, இல்லை வெளியே மீட் பண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளுடைய கோலை வச்சுக்கோங்க, வி ஷுட் ரீச் த என்டையர் ஃபேமிலி. மேபி பை த டைம் ப்ரப்போசல் சைன் பண்ணி முடிச்சாலோ, இல்லை பாலிசி ஹேண்ட் ஓவர் பண்ண போறப்பயோ, எப்பயோ பை த டைம் வி ரீச் எ கன்க்ளூஷன், அவங்க ஃபேமிலிக்கு நமக்கு ஒரு தொடர்பு வந்துடணும். ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ல இருக்கோம், யார் நம்ம கிட்ட பாலிசி போட்டாங்களோ அவங்க ஆப்ஷன்ஸ்ல நம்ம அந்த ஃபேமிலியை ஹேண்டில் பண்ற சுச்சுவேஷன் இருக்கும். யாரோன்னு அவங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ப்ரொஃபஷனலாக நீங்கள் அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த நீடு இருக்கும். ஏதாவது அவங்க தயங்குனாங்கன்னா நான் சொல்லிடுவேன், சார் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சஞ்சீவ் சார் கூப்பிட்டு வரேன் இல்லையா, ஒரு பேக்கப் கொடுக்குறேன் இல்லையா. அது மாதிரி தான் டெத்து வராதுங்கிறது. டெத்து நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள், என்னைக்கு வரும்னா யாருக்கும் தெரியாது. பிறந்தவங்க எல்லாம் இங்கே இருந்தோம்னா வி வில் நெவர் ஏபிள் டு லீவ் த வேர்ல்டு, ரைட். ஸோ பூமி தாங்காது. ஸோ நேச்சுரல் ஃபினாமினா வி ஆல் டை. ஸோ அதை எப்படி நாங்கள் மிட்டிகேட் பண்ண போகிறோம், அந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரியும், நோன் ரிஸ்க் இருக்குன்னு தெரியும், அதை எப்படி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அப்போ உங்கள் ஃபேமிலி தான் அல்டிமேட். ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா சில டிஸ்கஷனை நம்ம கம்ஃபர்டபுளாக பேச முடியும். ஏன்னா அவங்க ஒரு பிளானிங் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலி ஒரு பிளானிங் மைண்டில் வச்சுருப்பாங்க. அந்த பிஎஃப் பணத்துக்கு என்ன வச்சுக்கணும், ஒரு வீடு வாங்கணும்னு இருப்பாங்க. இவர் பிஎஃப் பணத்தில் பொண்ணோட கல்யாணத்தை பண்ணணும்னு இருப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒரே பணம் தான், டிஃப்ரெண்ட் கோல்ஸ்க்கு அவங்க அலைன் பண்ணியிருப்பாங்க அந்த பணத்தை. நம்ம போய் இன்வால்வ் ஆனோம்னா, இல்லை இதுக்கு அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா வேற எங்கே போவீங்க. அஸ் அ ஃபினான்ஷியல் பிளானராக நீங்கள் போனீங்கன்னா தான், ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் ஆனீங்கன்னா தான் அந்த ஃபேமிலியோட என்டையர் இது நமக்கு தெரியும். இதான் ஃபர்ஸ்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்கம். தட்ஸ் அ பேசிக் தம் ரூல் எங்களை பொறுத்தளவு வி ஆல்வேஸ் டூ. அதுக்கப்புறம் வி ரியலைஸ் இட்.
டைரக்டா என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போறீங்க நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா பீப்புள் ஆர் நாட் கம்ஃபர்டபுள் டு ஷேர் தி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஃபியூ மீட்டிங்ஸ். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு கஸ்டமர் ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட தே கால் அஸ். பட் இட் டேக்ஸ் இயர்ஸ் டு பில்ட் த ட்ரஸ்ட். என்னோட ஸ்லைட் தெரியுது இல்லைங்களா? Sir, yes, sir. Clean. ஓகே ஓகே. ஸோ அதனால நாங்கள் வி கீப் அஸ் அ ரேஷியோ. நீங்கள் 10 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? 50%. அது பர்சன்டேஜ் சொன்னோன்னா சில கஸ்டமர்ஸ்க்கு வி யூஸ் பர்சன்டேஜ், சில கஸ்டமர்ஸ்க்கு வி ஜஸ்ட் யூஸ் அ நியூமரிக்கல் நம்பர். 10 ரூபாய் ஏர்ன் பண்ணீங்கன்னா 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? 50% இருக்கீங்க, நீங்கள் சேஃப்டி நெட்டில் இருக்கீங்க, பயப்பட வேண்டாம். 10 to 8 இருக்கீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. 10 to 10 டெஃபினட் நீங்கள் டபுளுக்கு தான் ஆக போறீங்க. 12 ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி இன் அ கிரைசஸ். ஐ யூஸ் ரெட், எல்லோ, கிரீன். நீங்க எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அல்டிமேட் இதான் மெசேஜ் வி நீட் டு கம்யூனிகேட். இதான் ரியாலிட்டி. ஐ ஆல்சோ ஃபேஸ் சம் கிளைண்ட்ஸ் ஹூ ஆர் அட் 10 to 12 இந்த 4th கேட்டகரியில இருந்து ஐ brought them into 5. பட் இட் took 10 years journey. It took 10 years journey, but you have to believe that we can bring them into this. ஏன்னா ஒரு நிதி ஆலோசகரா நம்ம பார்க்குற நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மகிட்ட இருக்கிற நாலேஜ் ரொம்ப அதிகம். எந்த கஸ்டமருக்கு அந்த நாலேஜை நம்ம கம்யூனிகேட் பண்றோம், எப்படி அதை யூஸ் பண்ண போறோங்கிறதா நம்மளுடைய திறமை, வேற எதுவுமே இல்லை. அண்ட் எல்லாருக்கும் இருக்கிற ப்ராடக்ட் தான் நம்மகிட்ட இருக்க போகுது. எதுவும் நமக்கு ஒன்று யூனிக்கா இருக்க போறது இல்லை. பட் அந்த எந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி கஸ்டமர் எப்படி நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் அஸ். பட் இதுதான் பேசிக் தான். பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்களுடைய பேசிக் ஸ்டார்டிங் பாயிண்டே. ஒரு ஃபேமிலியோட ஃபவுண்டேஷனை இங்கே தான் நாங்கள் போடுவோம். we take lot of time for this exercise. மேபி 2 meetings 3 meetings நடக்கும். ரொம்ப ரேரா 2 மீட்டிங்ல நடக்கிறதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. தென் நாங்கள் முதல்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த டேட்டா முதல் மீட்டிங்ல வந்துருச்சுன்னா உங்க என்ன கோல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டோம். இதே சுச்சுவேஷன்ல நான் இருந்தேன்னா எனக்கு என்ன நடக்கும் நான் ஃபர்ஸ்ட் போட்டுப்பேன். இப்போ அவர் வருமானமே 50,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா, அவர் செலவு 60,000 இருக்குன்னா எதை குறைக்க முடியும் அவரால்? நானா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன், என்ன பண்ணலாம், ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுமா? ஏன்னா சில நேரம் இதோட இன்ஹெரிட்டட் ஹியூஜ் ஃபேமிலி லோன்ஸ் நீங்க எடுத்தோடனே போயிட்டு தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ என்ன மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸ் இவங்களுக்கு ரியாலிட்டியில செட் ஆகும், மினிமம் கோல்ஸ் என்ன இருக்கும், எப்போ அவங்க உண்மையிலேயே அந்த சேவிங்ஸ்க்கு வருவாங்க. அதாவது மைனஸ்ல இருந்து ஜீரோல இருந்து பிளஸ் ஆனாதான் சேவிங்ஸ். ஸோ அந்த 2 சுச்சுவேஷனும் தே ஆர் நாட் அவர் கிளைண்ட்ஸ் yet. அப்ப எப்ப வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்களை எடுத்துட்டு போகணும் நான், இது எல்லாமே வி டூ திஸ் எக்ஸசைஸ் ஃபார் அவர் செல்ஃப். நாங்கள் அந்த கஸ்டமரா இருந்தோம்னா என்ன நடக்கும். சில நேரங்களில் வி யூஸ் டு இன்ட்ராக்ட். ஐ யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் மை ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் பி மை கலீக்ஸாக இருக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில். இல்லைனா ஐ டேக் ஆல்வேஸ் ஹெல்ப் ஆஃப் மென்டர்ஸ், நம்ம ட்ரைனர்ஸ் கைடெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, சஞ்சீவ் சார். இன்ஃபேக்ட் நான் சஞ்சீவ் சாருக்கு எல்லாமே தெரியும். இந்த ஸ்டோரி போர்டு மாதிரி எங்கள் 2 பேருக்கும் இதை போட்டுட்டு வி டிபேட். ஒருத்தங்க இன்ஃபேக்ட் சஞ்சீவ் சார் ஒரு மேபி ஐ கனெக்ட் வித் த கேஸ் ஸ்டடிஸ் as much as possible. ஒரு டாக்டரை போய் நாங்கள் மீட் பண்ணிட்டு வந்தோம். இஸ் ஹேஸ் ஓன் பிஸ்னஸ். ஸோ அதனால டாக்டரை மீட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு முந்தின நாள் வி ஹேட் மெட் வித் ஒரு சிஇஓ கேட்டகரியில் இருந்தவர். பட் 2 பேரும் அதே ஏஜ் குரூப், தே வர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சஞ்சீவ் சார் ராஜ், நீங்க என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அவருக்கும் இவருக்கும் அப்படின்னு கேட்டாரு. நான் கொஞ்சம் எனக்கு முதல்ல அந்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சது, பட் என்கிட்ட ஆன்சர் இல்லை. தென் சார் ஸ்டார்டட் கிவிங். அவர் ஒரு சேலரியில் இருக்காரு, அவருக்கு ஒரு பிஎஃப் இருக்கு. இவர் ஓன் பிஸ்னஸ்ல இருக்காரு, பிஎஃப் கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவல் பிஸ்னஸ், பிஎஃப் கிடையாது. அவங்களுக்கு மினிமம் கம்பெனி கார்பரேட் இதெல்லாம் இருக்கு, இவருக்கு எதுவுமே கிடையாது. இவரே பண்ணிக்கிட்டா தான் பண்ணணும் அப்படின்ட்டு பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி கிரியேட்டட் 10 பாயிண்ட்ஸ். அவருக்கு என்ன இருக்கு, இவருக்கு என்ன இல்லை. அப்புறம் சொன்னா, டாக்டர் நீங்க ஏதாவது ஒரு கார்பரேட்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு இன்கம் இருந்திருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும் பேக்கப். இப்போ உங்களுக்கு ஓன் பிஸ்னஸ்ல ஓனா ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஃப்ரீடம் இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, ஆனா இதெல்லாம் இல்லை உங்களுக்கு. ஹி வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைஸ்ட்.
என்ன அப்ப என்னோட கன்சல்டிங் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் போல இருக்கு. சரி, நம்ம எங்க பாக்குறோம், அவரோட ஆக்டிவிட்டி எங்க போகுதுன்னு பாருங்க. அதே டேட்டா பாயிண்ட் தான் நாங்க கொடுத்தோம். அவர் 300 ரூபாய் சார்ஜ் பண்ணவர் ரியலைஸ் பண்ணாரு 600 ரூபாய் சார்ஜ் பண்ணாதான் நான் மீட் பண்ண முடியும். ஆனா அது மாதிரி நான் எங்களுக்கே வாஸ் அவுட் ஆஃப் த ப்ளூ. ஓ, இது வந்து நடந்திருக்கு. தென் வி யூஸ்ட் சிமிலர் கேஸ் ஸ்டடி டு a lawyer where we will able to transform his fee structure itself. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு படிப்பு கிடைக்குது, லேர்ன் பண்றோம், அதை எடுத்து மற்ற இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஏன்னா அட்வான்டேஜ் ஆஃப் மீட்டிங் மோர் பீப்புள், மோர் கிளைண்ட்ஸ் இதுதான். ஒரு இடத்துல எடுத்ததை இன்னொரு இடத்துல எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அஸ் கொஸ்டினிங், நம்ம அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு. தென் வி ஆல்வேஸ் யூஸ் அ ப்ராப்பர் சயின்டிஃபிக் மெத்தட், ரைட்? 50 20 30, சில பேர் 40 30 30 வச்சுப்பாங்க, சில பேர் 30 30 30 வச்சுப்பாங்க. சிம்பிள் ரூல் 50 20 30. நான் சிம்பிளா அவங்களுக்கு சொல்றது ரெண்டு விஷயங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லைஃப், ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்பேன் மேபி 80 இயர்ஸ் இருக்கலாம். நீங்க சர்க்கிளாகவும் போட்டு கொடுக்கலாம், இல்லை ஒரு சார்ட்டாகவும் போட்டு கொடுக்கலாம், இல்லை ஒரு கோடு வரைஞ்சு கூட கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் ஆர் 22 இயர்ஸ் இஃப் யூ ஆர் பிளஸ்ட் வித் குட் பேரண்ட்ஸ், எந்த லோன் இல்லாமல் உங்களை படிக்க வச்சிருப்பாங்க. பட் தெர் ஆர் நாட் எவ்ரிபடி இஸ் லைக் தட். தெர் ஆர் பீப்புள் ஒன்லி அவங்க ஓன் ஏர்ன் பண்ணி தான் படிச்சிருப்பாங்க, இல்லை அவங்க லோன்ல படிச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு 30 40 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ரிமைனிங் 60 or 65 end of the day you have to retire due to age or due to company policies. So you may have 80 years or 90 years, whatever number you want. ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல 50% ஆஃப் த டைம் நீங்க ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, அல்லது ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க, அல்லது உங்க சர்வைவலுக்காக ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. 50% தான் கொஞ்சம் அதிகமான டைம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, உங்க தேவையை விட அதிகமான டைம். அப்போ ஆப்வியஸ்லி நீங்க 2 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 1 ரூபாய் அன்னைக்கு நீங்க செலவழிக்கலாம். யூ ஹேவ் அ ரைட் டு ஸ்பெண்ட் ஓன்லி 50%. ரிமைனிங் 50% யூ டோன்ட் ஹேவ் அ ரைட். மேபி உங்க பேரண்ட்ஸ் உங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை உங்க சில்ட்ரன் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க போறாங்க டூரிங் த ஸ்டடினா, அவங்கள படிக்க வைக்கணும்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். மினிமம் திஸ் த ரெக்குயர்மெண்ட். இல்லை நான் என் குழந்தைங்களை நம்பி இருக்கேன், நான் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா யூ ஹேவ் டு கோ டு 60%. சப்போஸ் எல்டர்லி பேரண்ட்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஃபினான்சியலா ஒரு 10,000 15,000 கொடுக்கணும்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடும். உங்க குழந்தைங்களை நல்லா ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னா தட் ஸ்கூல் ஃபீஸ் ரன்னிங் இன்டு lakh nowadays. ஸோ உங்களுக்குன்னு வேணும்னு தனியாக ஒதுக்கி வைக்கணும். ஸோ உங்கள் செலவுகளை குறைக்கணும் அல்லது இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, நான் யூஸ் பண்ண காயின் தான். செலவை குறைக்கணும்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. இன்கம்மை கூட்டுங்கன்னு சொல்லுங்க. யூ டெல் தம் நெக்ஸ்ட் இயர் உங்கள் டார்கெட் இல்லைன்னா யூ நீட் டு சேஞ்ச் த கம்பெனி, இல்லை உங்கள் குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணி திங்க் அபவுட் இட். ஏன்னா அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய கேரியர் குரோத்தில் இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் போகணுங்கிறதுக்கு ராஜகுருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாட் தட் ஹி ஹஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒன்லி ஹிஸ் இன்சூரன்ஸ் பிளான். அதை எப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோமோ அந்த கஸ்டமருக்கு உன்னோட நலன்ல என்னோட அக்கறை இருக்கு. அப்கோர்ஸ் என்னோட வளர்ச்சியும் அதுல இருக்கு. நான் இதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்றேன், இவ்வளவு எஃபர்ட் நான் போடுறேன், நான் இவ்வளவு ட்ரைனிங்க்கு நான் ஸ்பெண்ட் பண்றேன். யார்கிட்ட வந்து நான் எடுக்க முடியும்? உங்களை மாதிரி கஸ்டமர் இருந்தா தான் எடுக்க முடியும். ஸோ தே ஆல்சோ நோ இட். மேபி 20% of the customer will feed us 80% of our requirement. Remaining 80% will be like a CSR activity தான். நத்திங் ராங் இன் இட், ரைட்? ஒய் கார்பரேட்ஸ் மட்டும் தான் சிஎஸ்ஆர்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கணுமா என்ன? நீங்க ஒரு சிஇஓ கொடுத்தீங்க, சிஇஓ டிரைவருக்கு நீங்க பாலிசி கொடுத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி ஃபார் யூ. ஸோ நம்ம எப்படி அதை காயின் பண்றோம், நம்ம எப்படி பொசிஷன் பண்றோங்கிறது தான். இதான் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும், ரைட்? திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டெல். இங்க தான் யூ ஷுட் ஏபிள் டு பிரிங் தர் ஃபேமிலி இன்டு த சிஸ்டம். ஏன்னா சில கம்யூனிகேஷனை ஃபேமிலியோட இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஓப்பனாக பேச முடியும். சில கம்யூனிகேஷன் ஃபேமிலி இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா சில கண்ட்ரோல் சிஸ்டம் யூ வாண்ட் டு பிளே ஆன் த இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அல்லது இன்க்ரீஸ் த ஒரு அலோகேஷன் வேணும், இல்லை ஒரு ப்ராடக்ட் செலெக்ஷனில் அவங்க இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா திஸ் ஆர் ஆல் வில் ஹெல்ப் அஸ். இதுதான் நண்பர்களே, நீட், கம்ஃபர்ட், லக்ஸுரி. இதை நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது, லெட் த கஸ்டமர் டிஃபைன். ஏன்னா சில கஸ்டமருக்கு 2 வீலர் வாங்குறது லக்ஸுரியா இருக்கும், சில கஸ்டமருக்கு ஒரு கார் வாங்குறது லக்ஸுரியா இருக்கும், சில கஸ்டமருக்கு ஹெலிகாப்டர் வாங்குறது லக்ஸுரியா இருக்கும், சில கஸ்டமருக்கு 25
நாட்டில் வீடு இருக்கணுங்கிறது லக்ஸுரியா இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்தளவு வேறுபடும். நம்ம போய் ஒரு அளவுகோலை நிர்ணயிக்க கூடாது. நம்ம ஒரு அளவுகோலை நிர்ணயிச்சோம்னா நம்ம ஸ்கேல்ல தான் நம்ம பார்ப்போம். நான் ஒரு கார் வச்சிருக்கிறேன்னா மேபி நான் ஹோண்டா கார் வச்சிருக்கிறேன்னா மேபி நான் ஹோண்டா கார் தான் என்னோட லெவல் ஆஃப் திங்கிங் இருக்கும். அவர் ஆடி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போயிட்டு ஹோண்டா சார்னு பேசிட்டீங்கன்னா இவனாட்ட ஃபிட் நம்மளை வந்து அவருடைய இதுக்குள்ளேயே பார்க்க மாட்டார். அதனால தான் இந்த மூணையும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. லெட் த கஸ்டமர் டிசைட். லெட் ஹிம் கிவ் வேர் இஸ், வாட் இஸ் இஸ் கம்ஃபர்ட், வாட் இஸ் இஸ் மஸ்ட் ஹேவ், அவருக்கு என்ன லக்ஸுரி. இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். வேறுபட அதிகமான ஒரு கோல் அவங்க வச்சிருந்தாங்கன்னா இட்ஸ் மோர் பிஸ்னஸ் ஃபார் அஸ், அவ்வளோதான். அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் பாலிசி ஃப்ரம் அஸ். நான் அப்படிதான் பார்ப்பேன் இதை. ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. ஓகே, ஒரு ஃபினான்சியல் பிளானிங்னா என்ன இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஇட்ரேட். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து எடுத்து பாருங்க. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் இந்த ஸ்டெப்புக்கு நான் போவேன், ஃபினான்சியல் பிளானிங் ஸ்டெப்புக்கு. இல்லைன்னா போகவே மாட்டேன். சில பேர் என்கிட்ட 2வது டேட்டா கொடுக்கலன்னா அந்த கஸ்டமர் இஸ் லாஸ்ட். என்னை பொறுத்தளவு ஐம் நாட் வித் தம். ஏன்னா தே ஆர் நாட் வில்லிங் டு கிவ் மீ எனி இன்ஃபர்மேஷன். அப்படின்னா ஐ எம் நாட் இன் தேர் லீக். மேபி இருக்கலாம், தப்பு இல்லை. அவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் இல்லை குவாலிட்டி நான் டெபிக் பண்ணலை நான் பண்ண மீட்டிங்ஸில். ஏன்னா மீட்டிங்ஸில் ஒன்லி பாயிண்ட் ஃபார் அஸ் டு ஷோ. ஒரு ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது ஒன்லி விசிட்டிங் கார்டு. ஒரு கஸ்டமர் வந்து இன்னொரு கஸ்டமரை ரெஃபர் பண்ணுறாருன்னா ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி ராஜகுருன்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி கைட் பண்ணுவார், நீங்கள் பண்ணுங்க நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாருன்னா திஸ் விசிட்டிங் கார்டு. அதுக்கப்புறம் நம்ம போய் மீட் பண்ணுறோம். அந்த இன்ட்ராக்ஷன் தான் நம்மளுடைய ரியல் சேல்ஸ் பிச். ஏன்னா நம்மளை தான் முதல்ல விற்கணுங்க. ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கு? நாலேஜ் ஒன்று தான் இருக்கு. ஏன்னா ப்ராடக்ட் இஸ் சேம் ஃபார் ஆல் த எல்ஐசி ஏஜென்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஃபார் ஆல் சேம் ஃபார் ஆல் த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸ்டாக் என்ன லிஸ்ட்டாக இருக்கோ அதுதான் மெஜாரிட்டி. நான் எதுவும் புதுசாக ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ இங்கே நம்ம நாலேஜை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோம். சில நேரங்களில் கிளிக் ஆகும், சில நேரங்களில் கிளிக் ஆகாது. ஐ எம் ஓகே வித் இட். ஏன் கிளிக் ஆகலாம் நான் அனலைஸ் பண்ணி மேபி நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன் ஒழிய ஐ டோன்ட் ஹவ் எனி ரெக்ரெட். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ப்ரவுட் தே ஆர் நாட் குவாலிஃபைட் டு பி பார்ட் ஆஃப் மை கிளைண்ட் லிஸ்ட். அது என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற மரியாதை, அது சன்மானம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சில கிளைண்ட் பயப்படுவாங்க, சாரி ராஜ் ரெஃபர் பண்ணேன், அவர் எடுத்துக்கல, உங்ககிட்ட பாலிசி எடுத்துக்கல. நான் சொல்லுவேன் பரவாயில்ல, உங்க அளவுக்கு அவர் குவாலிஃபை இல்லை என்னோட கஸ்டமர் ஆகுறதுக்கு. ஏன்னா இந்த கஸ்டமர் ஆல்சோ ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். சரி, நமக்கு மேல இவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருக்கிறாங்க, தப்பு இல்லையே. அல்டிமேட்லி தே பே ஃபார் அஸ். அவங்களுடைய காஸ்ட்ல நம்ம வாழ்றோம், அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் பண்றதுல தப்பே இல்லை. ஐ திங்க் வனமாலி அண்ணா யூஸ் டு பி ரொம்ப சொல்லுவாரு, கஸ்டமருக்கு போய் கிஃப்ட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, கஸ்டமரை கான்டாக்ட்ஸ்ல வச்சுக்கோங்கன்ட்டு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கிஃப்டிங் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஏன்னா சில ஹெச்என்ஐ கஸ்டமர்ஸ் மே நாட் லைக் அஸ் அ கிஃப்ட், பட் இன்டைரக்ட் கிஃப்டா சில ரெஃபரன்ஸ் நீங்க அவங்களுக்கு கேரியர் கொடுக்குறீங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கொடுக்குறீங்க, உங்களோட நெட்வொர்க்கை லீவரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க. அதுதான் பிஎன்ஐ பண்றாங்க. கரெக்ட், லீவரேஜிங் த நெட்வொர்க். இப்போ நம்ம கிட்ட ஒரு 200 கிளைண்ட் இருக்காங்கன்னா we can leverage each other. அந்த 200 கிளைண்ட்டுக்கு தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர், பட் நீங்க தான் மைய புள்ளி. அந்த 200 பேரை கம்பைன் பண்ணுங்க, அது பெரிய ஃபோர்ஸா மாறும். யூ கேன் பில்ட் என்டர்பிரனர்ஸ் அவுட் ஆஃப் யுவர் ஓன் கிளைண்ட் நெட்வொர்க். ஒரு சார்ட் அக்கௌண்ட் உங்களோட கிளைண்டா இருக்கலாம், ஒரு டாக்டர் உங்களோட கிளைண்டா இருக்கலாம், ஒரு தொழிலதிபர் ஒரு கிளைண்டா இருக்கலாம். அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கிறாரு, இவங்க கிட்ட பணம் இருக்கு, தே ஆர் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. 2 பேரை கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இது வந்து லாட் ஆஃப் most successful agents are doing this, or successful entrepreneurs are doing it. நம்மளும் என்டர்பிரினர் தான். ஸோ கனெக்டிங் த டாட் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க சின்ன லெவலில் இப்போ என்னோட பர்த்டே வந்து என்னோட வெப்சைட்ல there will be a greetings for the client. 2 விஷயம் அது உதவுது. அந்த 10 days இருக்கும் அந்த கிரீட்டிங்ஸ். சில பேர் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல என்னோட கிரீட்டிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அவங்க நெட்வொர்க்ல உள்ளவங்களாம் பார்ப்பாங்க. they will come indirectly to my website. ஏன்னா கிரீட்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு போக போறது இல்லை, இது என்ன சைட்டு என்னன்னு பார்க்க வருவாங்க. சார் மியூட் ஆயிட்டீங்க சார். உங்க மியூட்ல போயிடுச்சு சார். சாரி, தேங்க்ஸ் சார். இப்போ Mr. ஓகே Rajaguru, Mr. Rajaguru, once அண்ணா again, நீங்க சொல்லுங்கண்ணா. எஸ் அண்ணா. I was on Rajaguru,
அண்ணா நீங்க சொன்னீங்க இல்லையா, கனெக்டிங் எல்லாரையும் நெட்வொர்க். ஆமா, ஐ எம் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் டாக்டர்ஸ். ஐ எவ்ரி நோ எவ்ரி யூ ஆர் ஈவென்ட் டூயிங் வந்து லாட் கஸ்டமர் மீட்லாம் ஐ எம் பண்றீங்க டூயிங். நீங்க. இட்ஸ் நாட் ஓன்லி கிஃப்ட். கிஃப்ட் இஸ் டிஃபரெண்ட் வே ஆஃப் டூயிங் கிஃப்ட். நீங்க சொல்றீங்களே, கரெக்ட். எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டிங் கிஃப்ட். நாட் HNY இஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் திஸ். அவங்களுக்கு யாரும் கொடுக்கறது இல்லைல்ல கரெக்ட். கிஃப்ட்ன்றது சம்திங் டிஃபரெண்டா தான் கொடுப்பேன். அவங்க யூஸ் பண்ணது, அவங்க பார்க்காதது, இல்ல அவங்க இது நீங்க வரைக்கும். வந்து பர்சனலைஸ்டா பண்ணுவீங்க, நான் ஐ நோ. இல்ல ஐ எம் கனெக்டிங் ஆல் டாக்டர்ஸ். என்னோட கிளைண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆல் டாக்டர்ஸ், லாயர்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாருமே நெட்வொர்க்ல அவங்களோட இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருப்பேன். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸுங்க. நமக்கு நம்ம நெட்வொர்க்கை நம்ம கொடுக்க கொடுக்க நம்மளோட வளர்ச்சியை பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் தெரியும், இவங்களை தெரியும், இந்த நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். ஒரு கஸ்டமரா நம்மளை அவங்க பார்க்குற விதம் மாறும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் வந்து ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கோல் வந்து நான் எந்த ப்ராடக்ட்டையும் நெகட்டிவ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நோ ப்ராடக்ட் இஸ் அ காம்படிஷன் டு அஸ். ஏன்னா தே நீட் ஆல் த ப்ராடக்ட். வீடா வாங்கிட்டு இருக்காரு அந்த கஸ்டமர், அவருக்கு பிடிச்சிருக்கு. லேண்டா வாங்கியிருக்காரு அந்த கஸ்டமர், அவருக்கு பிடிச்சிருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் லேண்ட்ல காசு பண்ணியிருப்பாரு. இல்லை நீங்க பண்ணாதீங்க ரியல் எஸ்டேட் அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். பட் ஐ புட் தம் ஆல் இன் அ சயின்டிஃபிக் மேனர், ப்ரொவைட் தம் த டேட்டா. பட் வி வில் நெவர் கிவ் தம் இது பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அது என்ன ஆகும்னா வில் கெயின் த ரெஸ்பெக்ட். நம்மக்கிட்டையும் மற்ற ப்ராடக்டோட நாலேஜ் இருக்குங்கிற ரெஸ்பெக்ட் இருக்கும். செகண்ட் வந்து தே ஆல்சோ அவேர். இவங்க வந்து இவரோட ப்ராடக்ட்டை மட்டும் விற்கணும்னு என்னோட இன்டென்ஷன் இல்லை, என்னோட ஓவரால் வெல்த் எப்படி இருக்கும்னு அவர் பார்க்குறாரு. சில நேரங்களில் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஃபியூ கிளைண்ட்ஸ் இன்சூரன்ஸுக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சில கிளைண்ட்ஸுக்கு வந்து இப்போ யூஎஸ் நான் போயிட்டு வந்த கூட சில கிளைண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் மீ எ ஃபியூ ஆஃப் தேர் ஃப்ரெண்ட்ஸ். சில கஸ்டமருக்கு நான் வந்து இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அது போதுமானதாக இருந்தது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு. மீட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் மீட் பண்ணீங்க, வி ஆர் நாட் கிவன் யூ எனி பிஸ்னஸ், இது ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க ஒரு 3 மீட்டிங்க்கு அப்புறம். நான் சொன்னேன் இட் இஸ் ஓகே, பட் உங்களால் பிஸ்னஸ் கொடுக்க முடியல. ஐ நோ தட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபிட் யூ இன் திஸ் மை ரெக்குயர்மெண்ட், பட் ரெஃபரன்ஸ் கொடுங்க, தப்பு இல்லையே. See, they have a respect for us. We convert them into an other lead generator. அவ்வளோதான். ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் போய் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ரீசன் இருக்கும், ஏதோ ஒரு ரேஷனல் இருக்கும். சம்படி இஸ் ஆன் அ டெரிவேட்டிவ் ட்ரேடர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒன்னே யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் காஷன் தம். டெரிவேட்டிவ் ட்ரேடிங் இஸ் ஹைலி ஸ்பெகுலேட்டிவ், ஹியூஜ் லாஸ் இருக்கு. 10 பேர் ட்ரேட் பண்ணாங்கன்னா 9 பேர் லாஸ் பண்ணுறாங்க. அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் நாலேஜை இன்டைரக்டாக ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் பண்ணது தப்புன்னு வி டோன்ட் ஹேவ் ரைட், பிகாஸ் ஹிஸ் மணி. ஒன்லி திங் இஸ் எங்கே ரிஸ்க் இருக்கு, எங்கே அவர் விழுகிறாங்க. இங்கே பண்ணீங்கன்னா இந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு ஹையர் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணுறீங்களா, ஹியூஜ் நெக்ஸ்ட் உமங் மாதிரி பாலிசியை ஒரு 20 crore 30 crore உங்களுக்கு கவர் பண்ணிக்கோங்க. யூ ஜென்ரேட் 200 crore 300 crore, யூ டிரான்ஸ்ஃபர் டு யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். டேக்ஸ் ஃப்ரீயாக வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன மாதிரி கஸ்டமரோ அதுக்கேற்ற மாதிரி வி கேன் யூஸ் இட். சார் எப்பவுமே எனக்கு வந்து யூஸ் டு கிவ் மீ அ கோல்டன் ரூல். அவங்க இன்கம் என்ன இருக்கு, அந்த இன்கம் எப்படி குரோவாக இருக்கும், எப்படி குரோத் இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் எப்படி குரோத் இருக்கும், அதுலேயே நமக்கு மைல் ஸ்டோன் வந்துடும். காலேஜ் படிக்கிற குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6th 7th படிக்கிறாங்கன்னா எந்த வருஷத்தை காலேஜ் போவாங்க, அவங்க ஃபாரின் போய் படிப்பாங்களா, அவங்க ஆஸ்பிரேஷன் எப்படி இருக்கு. ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன் வந்து ரியலி அன் ஆஸ்பிரேஷனல் ஜென்ரேஷன், ரைட்? தே வாண்ட் டு டூ அ டிகிரி, அப்ராட்ல போய் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி அப்ராட்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஆஸ்பிரேஷன் உங்களுக்கு இருக்குன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி குரோ ஆகும். அவங்களோட பேசிக் டேட்டா இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், அவங்க பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கு, வேர் வி ஆர் ஃபிட்டிங் இன், எந்தெந்த ஏரியாவில் நெகட்டிவ் அவங்களுக்கு இருக்கு, ஹவு வி ஆர் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் இட். அப்படிதான் அதை பார்க்கணும். சில கஸ்டமருக்கு வி அப்ரோச் தட் as a wealth accumulation. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த கஸ்டமர் ஆஸ்க் மீ, ராஜ் எனக்கு இன்சூரன்ஸ்னா நீ பேச வேணாம். நான் சொன்னேன் ஏன் அப்படின்னு. he said I am sufficient wealth, நான் ஏன் வந்து ஒரி பண்ணணும். இன்சூரன்ஸ் வந்து எனக்கு ஃபேமிலி டயர் நீட் ஏதாவது ஆனால் இன்சூரன்ஸ் எனக்கு வேணும். I said okay,
நான் வந்து அவர்கிட்ட போய் நான் போய் ஆரம்பிச்சேன்னா இட் மே நாட் டூ வெல். ஸோ ஐ டுக் சஞ்சீவி சார் இந்த நெக்ஸ்ட் ரவுண்டு மீட்டிங்க்கு. அவர்கிட்ட எதுவுமே நாங்கள் சொல்லலை. வி ஒன்லி பிரசன்டட் உமாங். வி நாட் பிரசன்டட் எனி திங் அதர் தென் உமாங். ஜஸ்ட் சொன்னார் ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் பார்க்கறது பண்ணுறதை மட்டும் கேளுங்க. ராஜகுரு சொன்னார் உங்கள் பேக்ரவுண்டு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு 500 கோடி எப்படி அவர் பில்ட் பண்ணலாங்கிறது மட்டும் தான் அந்த கேஸ் ஸ்டடி. இன்ஃபேக்ட் ஹி பிகம் அ கிளைண்ட் டு அஸ். ஹி பிகம் அ ஜீவன் உமங் கிளைண்ட். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இட் டுக் 7 years ஃபார் மீ டு கன்வின்ஸ் ஹிம். ஓகேங்களா? ஏன்னா எப்போலாம் டேக்ஸ் ரூல் சேஞ்ச் ஆகிறப்ப வாராச்சு, இப்போதைக்கு சேஞ்ச் ஆகலைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் ஹெல்ப் டஸ் when the rule changed. They immediately increase their investment. They try to lock it as much as possible. ஸோ அது வந்து வெல்த் அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரான்ஸ்ஃபரிங் வெல்த் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். உமாங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் யூ கேன் திங்க் அபவுட் இட். இப்போ நீங்கள் ஜீவன் தரங் அதெல்லாம் இருந்ததுன்னா வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. வி ஆர் ஒன்லி கிவிங் எ டேர்ம் இன்சூரன்ஸ். ஒன்லி உமாங்கில் தான் ஹியூஜ் வெல்த் கேன் பி ஜெனரேட்டட், கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வித்தவுட் எனி டேக்ஸ் இம்ப்ளிகேஷன். நாமினி ஒரு கிளிக்கில் போயிடும் அவங்களுக்கு, இவங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ரைட்? சரி, சில பேர் நீட் ஆஃப் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னாங்கன்னா அஃப்கோர்ஸ் உட்சவ். ரைட்? உட்சவும் யூஸ் பண்ணலாம் வெல்த் அக்குமுலேஷனுக்கு, காம்பவுண்டிங்கில் போட்டு யூஸ் பண்ணலாம். ரைட்? பட் அகெயின் ஹவு வி வாண்ட் டு யூஸ் இட். சில பேர் காம்பவுண்டிங் ஓகே. ஸோ வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கஸ்டமர் எப்படி இருக்காங்க, அவங்களை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். சில நேரங்களில் அசட் அலோகேஷனுக்கு வீல் யூஸ் இட். சரி, நம்ம போனோடனே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க, ஏர்னிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஆன்போர்ட் பண்ணுறீங்கன்னா கூட அவங்க அப்பா அம்மா என்ன சொத்து வச்சுருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டி என்ன சொத்து உங்களுக்கு கொடுப்பாங்க, வில் பி பார்ட் ஆஃப் அவர் அனாலிசிஸ். இன்ஹெரிட்டன்ஸ் நாங்கள் எடுத்துப்போம், டேட்டாவுக்கு எடுத்துப்போம், பட் வி won't ஃபிக்ஸ் இட் அஸ் பார்ட் ஆஃப் தி பிளானிங். ஏன்னா அது வந்தால் தானே உங்கள் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாதான் அது. ஸோ அது வரைக்கும் வி லீவ் இட். பட் அது எல்லாமே நாங்கள் இன்ஹெரிட்டன்ஸ்ல எடுத்துப்போம். அசட் அலோகேஷன் வந்து அந்த அசட் இருந்ததுன்னா எங்கே அவங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். அண்ட் நான் இப்போ உள்ள நீங்கள் யங் ஜென்ரேஷன் போனீங்கன்னா they லுக் ஃபார் கிரிப்டோ. ரைட்? நமக்கு எவ்வளோ கிரிப்டோ நாலேஜ் இருக்குது, இல்லைங்க கிரிப்டோனா ரொம்ப ரிஸ்க் பண்ணாதீங்க, தட் இஸ் நாட் அவர் ஜாப். கிரிப்டோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ரிஸ்க் இருக்குது, இந்த ரிஸ்க்கு நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் போங்க. இந்த மாதிரி டாக்ஸேஷன் இருக்குது, இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வியூ பண்ணுறாங்க, சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் இந்த மாதிரி வியூ பண்ணுறாங்க. யூ ஹேவ் டு கீப் அப்டேட்டிங் இட். அவங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம கான்ஸ்டன்டாக நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு பிக் டிபேட் ஹேப்பன் இன் ஒன் ஆஃப் மை விசிட் தேர். கிரிப்டோ வந்து கமாடிட்டி ப்ராடக்டா இல்லை செப்பரேட் அசட் கிளாஸா? ஸோ இது இஸ் அ லேர்னிங் கர்வ். ரைட்? சி நியூ ப்ராடக்டோ நியூ ஏதோ ஒரு அசட் கிளாஸ் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, இட் டேக்ஸ் சம் டைம். ஒரு 10-15 இயர்ஸ் ஆகுது அந்த அசட் கிளாஸ் வந்து ஒரு அசட் கிளாஸாக பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு. ஸோ எடுத்தோடனே நம்ம போய் அதான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த ஜேர்னியோட நீங்கள் போகணும். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக அது என்ன இருந்தது, ஸோ எப்படி அந்த சில பேர் கேட்பாங்க அது என்னன்னு தெரியல, எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ சில பேருக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணுறவங்கள மட்டும்தான் இருப்போம். அந்த கஸ்டமருக்கு அது ஃபிட் ஆகாது, பட் ஸ்டில் தே வாண்ட் டு நோ வாட் இஸ் தட். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்களே கிரிப்டோங்கிறாங்களே, என்னது பிட்காயின்னா என்ன, ஒரு எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்களே என்ன. சில பேர் ட்ரேடிங்கே பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, பட் தே வாண்ட் டு நோ. ஸோ இது வந்து இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் அப்டேட். சரி, இந்த ப்ரொஃபஷனில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா we also learn from other agents. அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ we have accumulated knowledge for us. That is a strength for us. So and impact of taxes, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரங்களில் டேக்ஸை மட்டுமே வச்சு we sell a product or sell a solution, financial solution. ஸோ அது எப்படி மற்ற அசட் கிளாஸோட அது மேட்ச் ஆகுது, அது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அண்ட் என்ன மாறுது, எது மாறுதலுக்கு உட்பட்டது. 12% இருந்தது, 0% இருந்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அது 0வா இருந்தப்போ என்ன இம்பேக்ட் கொடுத்தது, மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் கொடுத்தது, ஒரு growth சைக்கிளில் இருந்தோம். அப்புறம் 10% ஆச்சு, அப்புறம் 12.5 ஆச்சு. ஸோ எவ்வளோ இயர்ஸ், 0 to 10 ஆச்சு, 10 to 12.5 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன டூரேஷன் ஆச்சு. எப்படி நம்ம வந்து
ஜீவன் அக்ஷய்க்கோ இல்லை ஜீவன் சாந்திக்கோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லைஃப் சைக்கிள் குறையுது, ஒரு டிகேடுக்கு ஒரு பெர்சன்டேஜ் குறையுது, எந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுக்கிறோமோ இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். See, statistics is for us to collect, for us to project to the customer from their needs. அவ்வளவுதான், அப்படிதான் நீங்க பார்க்கணும். அது சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா பயணம் எதை நோக்கி போகுது. 5 லட்சம் பேஸ் இருந்தா கூட உங்களுக்கு டாக்ஸ் இருக்கு. 12 அவங்க எடுத்துட்டு போனா கூட 5 to 12 வரைக்கும் ஏர்ன் பண்றவங்களுக்கு தான் ஜீரோ டாக்ஸ். 15 lakhs ஏர்ன் பண்றவங்களுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் 5 lakhs. இட் இஸ் நாட் தட் 12 lakhல இருந்து ஆரம்பிக்குதுன்னு கிடையாது. இது சொல்ல ஆரம்பிக்கணும். அண்ட் சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு பை சான்ஸ் டாக்ஸபிள் ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பி ஓப்பன் அண்ட் டெல் தம் அப் ஃப்ரண்ட். நம்ம டிடிஎஸ் பிடிக்காததுனால அது எஸ்கேபிசம் கிடையாது. பி டிரான்ஸ்பரண்ட் டு த கஸ்டமர்ஸ். நான் எல்லா நேரமே அதை சொல்லுவேன். ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு ஏஜென்ட் வித்துட்டு போயிட்டாரு ஒரு ப்ராடக்ட் ஏ அப்படின்னா அதை போய் பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க. அந்த ஏஜென்ட் வித்தது தப்புன்னு சொல்லி நான் விற்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ஏஜென்ட் ஏன் கொடுத்தாருன்னு தெரியாது. என்ன டேட்டா கஸ்டமரை பத்தி அவர்கிட்ட இருந்தது, அன்னைக்கு அவரோட சிச்சுவேஷன் என்ன, வி டோன்ட் நோ எனிதிங். அதனால ஒரு ப்ராடக்ட் ஏன் தப்பா வித்தாங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. தப்பா வித்துறாங்களா உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அதை எப்படி கரெக்ட் பண்றது, எப்படி அதை இம்ப்ரூவைஸ் பண்றது. சப்போஸ் மெடிக்கல் டிஸ்க்ளோசர் தப்பா பண்ணிட்டாங்களா, புது பாலிசி கொடுத்து பழைய மெடிக்கலுக்கும் ரிவைஸ்டு ப்ரீமியம் வாங்கி கொடுங்க, அப்டேட் பண்ணுங்க, கரெக்ஷனை பண்ணுங்க. ஏதோ ஒன்று பண்ண முடியும். நம்மளால பண்ண முடியலையா, அந்த கிரிட்டிசிசம் இந்த ஒரு ஏஜென்ட்டை போய் தாழ்த்தாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொஃபஷனலுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஒரே கஸ்டமரை 10 ஏஜென்ட் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஸோ நம்மளே தாழ்த்திக்க கூடாதுங்க தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ஏன்னா அவங்க சில கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க, அவர் ஏன் எனக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கல, ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு தெரியாது, உங்களை பத்தி அவருக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்காது, நீங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா அவருக்கு, அதனால நீங்க மெடிக்கல் போக மாட்டேன்னு சொல்லுவீங்க. அவர் எப்படி 10 லட்சத்துக்கு மேல கொடுப்பாரு, இல்ல 15 லட்சத்துக்கு மேல கொடுப்பாரு, லேபுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. வி டோன்ட் நோ இல்லையா. இப்போ நம்ம போயிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை டிஎம்டி ஓடுறாருங்கிறது வேற. பட் அந்த ஏஜென்ட் அவர் என்ன கம்யூனிகேட் பண்ணார் நமக்கு தெரியாது. ஸோ பட் அதே சமயத்தில் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுங்களா. கஸ்டமர் வந்து ஃபீல் பண்றது ரைட்டு. பட் இன்னொரு ஏஜென்ட் நம்ம தாழ்த்தணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் இன்னொரு ப்ராடக்ட். சார் மார்க்கெட்டா மியூச்சுவல் ஃபண்டா போகாதீங்க சார், தயவு செய்து சொல்லாதீங்க. ஒரு மரம் இயற்கையில ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, கிரேப்ஸ் இருக்குன்னா ஒரு கஸ்டமருக்கு ஆப்பிள் பிடிக்கலாம், இன்னொரு கஸ்டமருக்கு ஆரஞ்சு பிடிக்கலாம். பட் நான் வந்து என்னோட இன்சூரன்ஸை விற்கணும்னா நீங்க சொல்லுங்க ஃப்ரூட் சாலட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, அது எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லுங்க. அதை போயிட்டு இது தப்பு சார் இது பண்ணாதீங்க, ஏன்னா திருப்பி நம்மளே போய் யூலிப் விற்க வேண்டியது இருக்கும் டவுன் த லைன். மார்க்கெட்டை ரொம்ப பயமுறுத்தி வச்சிருந்தீங்கன்னா யூலிப் எப்படி விற்க முடியும் நம்ம? இல்ல அந்த கஸ்டமர் ஹேஸ் பெட்டர் ரிட்டர்ன் வச்சுங்க அந்த ப்ராடக்ட்ல. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு நீடுக்கு இருக்கு. இப்போ நம்மகிட்டயே நிறைய பாலிசி இருக்கு. ஒரே கஸ்டமருக்கு எல்லா பாலிசியுமே கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம எல்லா பாலிசியும் எடுத்துருக்கோமா என்ன? எல்ஐசி லான்ச் பண்ற எல்லா ப்ராடக்ட்டும் எங்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. என்ன அட்லீஸ்ட் எங்கிட்ட இல்லை, சில ஏஜென்ட் கிட்ட இருக்கலாம். ஓகேங்களா, எங்கிட்ட கிடையாது. ஐ எம் நாட் ஹேவிங் ஆல் த பாலிசி சோல்டு பை எல்ஐசி. அம்மைய கஸ்டமர் நோ, அம்மைய பாலிசி ஹோல்டர் நோ. என்னோட ஒரே கஸ்டமருக்கு எல்லா பாலிசியும் வச்சிருக்கேனா? கண்டிப்பா இல்லை. அப்படிங்கிறப்போ அதே மாதிரி தான் அசெட் கிளாஸஸ், டிஃபரெண்ட் அசெட் கிளாஸஸ் இந்த மார்க்கெட். ஒவ்வொரு நாளும் ஒரு புது ப்ராடக்ட் இருக்கு, அதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. நம்ம கம்ப்ளீட் தான் பண்ணி ஆகணும், அதை கீழே தள்ளணும்னு அவசியம் இல்லை. சில யூடியூபர் கிடையாது. நம்ம வந்து கஸ்டமர் யாரையோ ஒருத்தர் மைக்கில் பேசிட்டு போற ஆள் கிடையாது. நம்ம அந்த கஸ்டமரோட ஜேர்னி பண்றோம் த்ரூ அவுட் லைஃப் சைக்கிள், ரைட்டுங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கஸ்டமர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்துட்டாரு, அதை எப்படி அவரோட சேர்ந்து அந்த வாழ்க்கையை நடத்தணுங்கிற பாடத்தை நம்ம அவர் கற்றுக் கொடுக்கணும். லேர்னிங்க நம்ம மற்ற கஸ்டமர்கிட்ட லேர்ன் பண்ணியிருப்போம், அதை எடுத்துட்டு போங்க. ஒரு ஏஜென்ட் இல்லை, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவரு போயிட்டு எல்லா பாலிசியும் சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஓகேங்களா, சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு கஸ்டமர் வாஸ், நான் அதுக்கு அந்த வீக் போய் எனக்கு ஷெடியூல் இருக்கு அப்பாயின்மெண்ட், நான் போயிருக்கேன். அவர் சொன்னாரு, ராஜ் நீங்க வந்திருக்கீங்க, பட் நான் அது பாலிசி போட போறது இல்லை, இந்த பாலிசி எல்லாம் சரண்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ரொம்ப பழைய பாலிசிஸ், சில பாலிசிஸ் அந்த ப்ராடக்ட்லாம் ஐ நாட் ஈவன் நோ, பிகாஸ் ஐம் 2013 தான் என்னோட எல்ஐசி கேரியர்.
ஸோ சில பழைய ப்ராடக்டோட நாலேஜ் எனக்கு கிடையாது. ஸோ ஆல்வேஸ் கோ டு சஞ்சீவி சார் ஃபார் தட், ரைட்? ஸோ இஸ் என்சைக்ளோபீடியா ஃபார் மீ. அவர்கிட்ட போயிட்டு சார் இதெல்லாம் கேட்குறாரு. அந்த கஸ்டமர் நான் எதுவுமே சொல்லலை அந்நேரம். ஐ டுக் ஆல் த டேட்டா. ஐ சார் ஐல் கெட் பேக் டு யூ. ஏன் சொன்னாருன்னு கேட்கல, எதுவுமே நான் கேட்கல. ஓகே சரண்டர் பண்ணணுமா, ரைட், ஓகே. அப்புறம் நாங்கள் எல்லாம் மேப் பண்ணோம். தென் வி வெண்ட், வி ப்ரெசென்டட் இட். எதுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, இப்போ உங்கள் ஹெல்த் சுச்சுவேஷன் என்ன இருக்குது. அப்புறம் தான் நான் அவரை பற்றி கேட்கணும் இல்லையா, உங்கள் ஹெல்த் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் இன்சூரபிளா. அவர் சொன்னார் எங்கிட்ட பணம் இருக்குது, நான் இன்சூர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நோன்னு சொல்ல முடியும். நாங்கள் சொன்னோம் இட் இஸ் நாட். நீங்கள் ப்ரொப்போஸ் தான் பண்ண முடியும். எல்ஐசி கொடுத்தா தான் நீங்கள் வாங்க முடியும். இட் இஸ் நாட் தட் நீங்கள் பணம் இருக்குன்னு உங்கள் பணக்காரங்களெல்லாம் நான் வந்து இன்சூர் பண்ண முடியாது என்னால். See, sometimes people think that the mutual fund, I can invest any crore, right? All I need is a PAN card and I need money in your account. I don't look at your health. I don't look at your liability. எதுவுமே பார்க்க மாட்டேன். பட் இன்சூரன்ஸ் இஸ் நாட் லைக் தட். பட் கஸ்டமர்ஸ் வந்து அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டாங்க சில நேரங்களில், அவங்க ஹெச்என்ஏ இருந்தால் கூட. ஸோ தட் ஹெல்ப்ஸ் அஸ், ஓப்பன்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு கோ அண்ட் பிச் இன். இன்ஃபேக்ட் அந்த முதல் மீட்டிங் அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன் இன்சூரன்ஸ் இவர்கிட்ட ஜீரோ. அப்படிதான் நான் வந்து அந்த மீட்டிங் விட்டு வெளியே. சஞ்சீவ் சார் போன உடனே என்டையர் இன்சூரன்ஸ் இஸ் கோயிங் டு பி வித் அஸ் நவ். அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு ட்ராமேட்டிக்கா. ஓகேங்களா? ஸோ சில நேரங்களில் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் நான் ஆல்வேஸ் ஐ கலெக்ட் த டேட்டா அஸ் மச் அஸ் பாசிபிள். எதுக்காகனா, சில கஸ்டமர் புது அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, புது மாடலில் அவங்க ஒரு டேக்ஸ் பிளானிங் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துப்பாரு, ஒரு டேக்ஸ் பிளானிங் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் ஆர் ஆல் ஃபார் அஸ் லேர்னிங். with them, right? ஒரு பப்ளிக் புறத்தில் பண்றப்போ வாட் ஆர் த நெகட்டிவ்ஸ், என்னென்ன நான் பண்ணணும். இட் டுக் லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ. ப்ரிப்பரேஷன் ஸ்லைடு பண்றது கம்மியான டைம் தான் நான் எடுத்துருப்பேன். பட் அந்த தாட் ப்ராசஸ் இட் டுக் மீ லாட் ஆஃப் டைம். எங்கெங்கெல்லாம் என்னால் பண்ண முடியும், எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். பிகாஸ் யூ ஆர் ஆல் ஸ்பெண்டிங் அன் அவர் வித் மீ. வாட் இஸ் அ பெனிஃபிட் ஐ எம் கோயிங் டு லீவ் இட் வித் யூ. உங்களுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும், அதுதான் என்னோட நோக்கமாக இருந்தது. டெஃபினட்டா நீங்க கேட்குற கேள்வியில் ஐ வில் ஆல்சோ லேர்ன், ரைட்டுங்களா? நேற்று சார் உடனே கிளாஸ் எடுத்தாரு. ஐ ஆல்சோ லேர்ன் அபவுட் த ப்ராடக்ட். இன்னைக்கு எடுத்துட்டு போய் எப்படி ஒரு சொல்றாங்க, ஹவு தே இஸ் இட், ஏன்னா காம்பவுண்டிங் சொல்றாங்களே, இந்த காம்பவுண்டிங்கா, த டிபேட் வாஸ் தேர். எனக்கும் சஞ்சீவி சாருக்கும் ஒரு half an hour. த லேர்னிங் எங்கேருந்து நேற்று ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண, ஐ லேர்ன் சம்திங் டில் ஐ கெட் கன்வின்ஸ்ட் கோயிங் டு த மார்க்கெட். ஐ நீட் டு லேர்ன் மோர் அபவுட் த ப்ராடக்ட். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஃபோரம் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. அண்ணாமலை ஏன்னா ஹியூஜ் குரூப், நேஷனல் லெவலில் லீடிங் பீப்புள். ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆன்சர்ஸ், வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ் அங்கே வரும். அவங்களாம் செல்ஃப்லெஸ் பீப்புள், தே கான்ட்ரிபியூட். நமக்கு யாருன்னே தெரியாது, மீட் பண்ணாத சில பேர் எங்கேயோ இருக்கிறவங்க, தே கான்ட்ரிபியூட் ஃபார் அவர் க்ரோத். இந்த இண்டஸ்ட்ரியில் அது ஒரு பிளெஸிங்ஸ் ஐ எம் சீயிங். தேங்க்ஸ் டு ஆல் த கிரேட் சோல்ஸ் ஹூ ஆர் பார்ட் ஆஃப். ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான எஃபர்ட் போட்டு இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு வந்த அனைத்து முகவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஐ திங்க் ஐ கவர்ட் இட். நீங்க ஒரு ஏஜென்ட்டா நீங்க வந்து யாரையுமே நம்மளை நாமே தரம் தாழ்த்திக்க வேண்டாம். ஒரு டாக்டர்கிட்ட போறப்போ ஒரு நோயாளி வந்து தனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாதான் டாக்டரால ஒரு வைத்தியம் ப்ராப்பரா கொடுக்க முடியும். அதே டாக்டர்கிட்ட அந்த டாக்டரை டெஸ்ட் பண்ணணும்ட்டு போற பேஷண்ட்ஸும் இருப்பாங்க. சார் நீங்க தான் எல்லாம் டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிங்கம்பாங்க. அதுக்கு தான் அந்த டேட்டா கலெக்ஷன், ரைட்? அவங்க இன்கம் என்ன, அவங்க எக்ஸ்பென்சஸ் என்ன, அவங்க லையபிலிட்டி என்ன, இது நம்ம பண்ற டயக்னோசிஸ் டெஸ்ட். இதுல நீங்க பயப்படவே வேணாம். நீங்க சொல்லலாம், ஒன்று உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் சொல்யூஷன் கொடுப்பேன். ப்ராப்ளம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் எனக்கு இருந்தால் தான் பண்ண முடியும். The diagnosis involves the process, involves time, involves documents, involves review. ஒரு லேப் ரிப்போர்ட் இருக்கிற மாதிரி நமக்கு நத்திங் ராங் சொல்றதுக்கு. அது மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து சில நேரம் லைஃப் லாங் மெடிசன் இருக்கும். அதான் நம்மளுடைய ஹோல் லைஃப் பிளான்ஸ், ரைட்? லைஃப் லாங் வில் கீப் ஆன் ரிலேஷன்ஷிப் இருக்கும் உங்களுக்கும் எல்ஐசிக்கும். சில நேரம் ஷார்ட் டேர்ம் இருக்கும், மேபி யூலிக் பிளான் ஆர் மேபி a சிங்கிள் பிளான், ரைட்? சில நேரம் சர்ஜரி இருக்கும், உங்களுக்கு பாலிசியே கொடுக்க முடியாது,
உங்க பசங்க பேர்ல பண்ண முடியுமா, உங்க ஒய்ஃப் பேர்ல பண்ண முடியுமா, இல்ல ஒரு ப்ராசஸ் லெட்டர் கொடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி நான் உங்களுக்கு ஃபைட் பண்ணி வாங்கி தரவா? நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்க, 3 இயர் வெயிட்டிங் பீரியட் ஆர் 2 இயர் வெயிட்டிங் பீரியட், லெட் அஸ் வெயிட் ஃபார் இட். இதெல்லாம் தான் இந்த சர்ஜரி. சர்ஜரி இஸ் அ டஃப், ரைட்? கம்யூனிகேஷன் ஒருத்தருக்கு கொடுக்க முடியாதுங்கிறது ரொம்ப டஃப் நம்ம சொல்றது. சில நேரம் டிஃபர் ஆயிடும். ஒரு கிட்னி பேஷண்ட்டுக்கு ஒரு கிட்னி தான் இருக்கு அவருக்கு, எங்கிட்ட பாலிசி வந்தாரு, டிஃபர் பண்ணிட்டாங்க எல்ஐசியில். தே செட், ஏன்னா அப்போ வந்து வி ஃபவுண்ட் ஃபார் ஹிம் அ டயபெட்டிக், ஸோ எல்ஐசி டசன்ட் வாண்ட் டேக் அ ரிஸ்க். ஸோ தே ஜஸ்ட் செட் வெயிட் ஃபார் 6 months, டிஃபர் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 monthsக்கு அப்புறம் ஃபைட் பண்ணி we were able to get the policy for him. பட் த ப்ராசஸ் took 1 year. என்னோட சேல்ஸ் கால் அவங்களோட டிஸ்கஷன் 1 year டு அவர் லாகின் பண்ணி, இட் டுக் 1 year ஃபார் மீ டு இஷ்யூ அ பாலிசி. இதெல்லாம் these are things you need to explain from a doctor's mindset. அப்புறம் பர்சனலைஸ்டு, ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ரைட்டுங்களா? அதே டோலோ 650 தான். சில பேருக்கு 3 நாளே கொடுப்பாங்க, சில பேருக்கு 10 நாளே கொடுப்பாங்க, சில பேருக்கு நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே தான் நம்மளுடைய இதுவும். ஸோ அஸ் அ ஃபைனான்சியல் அட்வைசர், இந்தியாவில் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, பணத்தை ஒர்ஷிப் பண்ற ஊர். ஸோ நம்ம பணம் ஜென்ரேட் பண்றோம், இல்லை பணத்தை மேனேஜ் பண்றோம், இல்லை பணத்தை எப்படி பெட்டரா இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்றோம். ஸோ நம்மளும் ஒரு ஒர்ஷிப் பண்ணக்கூடிய தகுதி உடையவங்க. ஏன்னா அதை நீங்க மேனேஜ் பண்றீங்க, ரைட்? ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா சாமிக்கு எவ்வளவு மரியாதையோ அந்த அர்ச்சகருக்குள்ள மரியாதை, இல்லை அந்த கோயிலோட நிர்வாக குழுவுக்குள்ள மரியாதை. அந்த மரியாதைக்கு நம்மளை உயர்த்திக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? மணி ஆல்சோ பிரிங்ஸ் சேலஞ்சஸ். ஃபேமிலியில டிஸ்பியூட் கிரியேட் பண்ணுது, அதே மாதிரி தான் நமக்கும் காம்படிஷன் இருக்கு, வேற ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இதெல்லாமே காம்படிஷன் இருக்கு. இது நமக்கா, நம்ம குழந்தைங்களுக்கா, இல்லை நம்ம அப்பா அம்மாக்கா, யாருக்காக இன்வெஸ்ட் பண்ண போறோம்? இந்த சொல்யூஷன் யாருக்காக? 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் சொல்யூஷன்லாம் நம்ம கொடுக்குறோம், ரைட்? சில நேரங்களில் ஒரு டிஃபைன்டு ப்ராப்பர் நாமினி ஒரு வில்லு கொடுத்துட்டாங்கன்னா அந்த உங்களுக்கு மட்டும்தான் போக போகுது. ஸோ வில் இஸ் பார்ட் ஆஃப் தி நம்மளுடைய பேக்கேஜில் இருக்கணும். ஒன்லி 5% தான் வில். பெரிய அம்பானிக்கும் அதானிக்கும் தான்ப்பா வில்லு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில எல்லாருக்கும் வில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரிய வைக்க வேண்டியது நம்ம வேலை, ரைட்டுங்களா? ஒன்லி பெரியவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது. அசட் அலோகேஷன் ஒன்லி பெரிய பணக்காரங்களுக்கு தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய வருமானத்துல என்ன அசட் நீங்க வச்சிருக்கீங்க, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, ஸோ அது எல்லாருக்கும் உள்ளது அப்படிங்கிறத நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஐ திங்க் ஐ ஹவ் டன் வித் 1 hour. சாரி, ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன் நினைக்கிறேன். ஸோ டயம் இருக்குண்ணா, 9 மணி ஆகல. இல்லை, வில் கீப் கொஸ்டின் அண்ட் ஆன்சரா வச்சுக்கலாம் நான் பார்த்தேன். ஓகே 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 ஸ்டார்டிங் டு கேன் சார். ஏன்னா சார் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க, 1 hour பிளஸ் மற்ற டைம் கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சருக்கு ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க நாங்க. சரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது தேங்க்யூ சார். ஐ ஹோப் ஐ ஆடட் சம் வேல்யூ டு எவ்ரிவன். ஸோ எஸ் டெஃபினெட்லி, நோ டவுட் அபவுட் தட். அதாவது ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு என்னங்கிறது இப்போதான் எங்களுக்கே ஒரு புரிஞ்சுது. ஃபண்டமெண்டல்ஸ் 1ஆம் கிளாஸ் போன மாதிரி இருக்கு. ஸோ நல்லா, இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கவரேஜ். அதான் இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நமக்கு இதெல்லாம் ஒரு பாடம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் a வெரி இன்சைட்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். டெஃபினெட்லி வி வில் இம்ப்ளிமெண்ட் இன் அவர் டே டு டே ஃபீல்ட் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நண்பர்களே, நீங்க இஃப் யூ வாண்ட் சார், யூ வாண்ட் டு ஸ்டாப் யுவர் ஷேர்ஸ் ஆர் ஸ்கிரீன் இருக்கட்டுமா? ஸ்கிரீன் இருக்கனால ஸ்டாப் பண்ணிக்கலாம், அது பெட்டரா இல்ல இல்ல, இருக்கும். அவங்க இட் இஸ் அப் டு யூ, நோ ப்ராப்ளம். ஏன்னா ரைட் சார். ஓகே, பீப்புள் மே கம். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்க ஒன் பை ஒன்னா சார்ட்ட ஏதாவது உங்களோட டவுட்டு, உங்களோட ஹவு டு இது என்னங்கிறது கேட்கலாம். சார் வில் அட்வைஸ் யூ ஆன் ஹவு டு பி சக்ஸஸ்ஃபுல்லி யூ டு க்ளோஸ் சேல்ஸ். அந்த மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. 1 or 2 minutes ஈச் பார்ட்டிசிபென்ட் கேன் டேக். ஏன்னா எல்லாரும் பேசணுங்கிறதுனால சொல்ல வந்தேன். நோ ஹரி. ஒவ்வொருத்தர ஒன் பை ஒன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கைசர் சார் பேசுங்க சார். ஒரு சார் நிமிஷம் இருங்க வணக்கம் சார், சார். நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். பேசுறேன் ஒரே சார். நிமிஷம் பெர்மிஷன் கொடுக்குறேன் நான். வணக்கம் சார். சார் கைசர் சார் பேசலாம். வணக்கம் சார். சார் தூத்துக்குடில இருந்து கைசர் பேசுறேன் சார். சார் நீங்க மியூட்ல ஆயிட்டீங்க சார். ராஜ்குரு சார் ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப். முடிச்சானே பண்ணிக்கிறேன், ஈஸியா இருக்கும் அவருக்கு, அதனால தான் பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை, கொஸ்டின் முடிக்கிற ஈஸியா இருக்கும். சரி. வணக்கம் சார், தூத்துக்குடில இருந்து கைசர் பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் சார். சார் பெரிய கிளைண்ட் எல்லாம் பாக்குறீங்களா சார்? இப்ப இடையில கூட ஒரு கிளைண்ட் சொன்னீங்களா சார், 500 crore வந்து ஒரு கிளைண்ட பார்த்தேன்னு சொன்னீங்களா சார்?
சொல்லுங்க. ஆமா, மியூட் அத ஆயிட்டீங்க. மாதிரி அத மாதிரி கிளைண்ட் எல்லாம் நீங்க அப்ரோச் பண்றது எப்படி சார் பண்றீங்க? இப்ப நாங்க போனா அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அத மாதிரி கிளைண்ட் அப்ரோச் பண்ணி எப்படி உட்கார்ந்து சிட்டிங்ல பண்ணி பாலிசி பேசுறீங்க சார்? இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் சார். உண்மையிலேயே சில நேரம் என்னோட ஓவர்சீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி ரெஃபரன்சஸ் ஈஸியாக கிடைக்குது சில நேரங்களில். என்னோட பழைய விசிட்டிங் கார்டு ஹெல்ப்ஸ் அஸ் ஆல்வேஸ். சில நேரங்களில் என்னோட கஸ்டமர் ரெஃபரன்ஸ், ஏன்னா HNI கஸ்டமருக்குள்ளே நீங்கள் கிளப்புக்குள்ளே ஒரு சிலர் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தே ஆல்வேஸ் கிவ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இல்லை அவங்களோட வெல்விசர்ஸை நம்மக்கிட்ட லிங்க் பண்ணுறதுக்கு தே ஆல்வேஸ் ஹெல்ப் அஸ். தேவர் கைண்ட் எனஃப் ஆக்சுவலாக. ஸோ அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அஃப்கோர்ஸ் ஐ ட்ரை டு மீட் பீப்புள் as much as possible எங்கேயாவது போகிறப்போ. பட் சில நண்பர்கள்லாம் ரொம்ப அதிகமாக போகிறாங்க. அந்த அளவுக்கு நான் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் மேபி இந்த மாதிரி ட்ரிப்பு நான் ஓவர்சீஸ் போயிட்டு வர்றது ஹெல்ப்ஃபுல் எனக்கு இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறது, மீட்டிங் அ ஃபெலோ பிஸ்னஸ் பீப்புள், தட்ஸ் ஆர் ஆல் அதர் பீப்புள் யூஸ் அஸ் த கிரியேட்டிங் அ நெட்வொர்க். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது நித்யா மேடம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. இது வீடியோ ஆன் பண்ண தெரியலீங்க சார். சாரி. சரி, பரவாயில்ல, ஆடியோலயே பேசுங்க, பரவாயில்ல. சார் சார் வணக்கம் சார். நான் என்னோட பேர் நித்யா கிருஷ்ணமூர்த்தி, CBO 12 ஏஜென்ட்டுங்க சார். வணக்கம் மேடம். இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன், 1.5 வருஷம் தான் ஆகுது. ஓகே. நான் கேக்குற கேள்வி கரெக்டான்னு தெரியல, இருந்தாலும் டவுட்டா இருக்கனால கேக்குறேன். ஒரு சிலர் பாலிசி எடுத்துட்டு சார், எடுத்து ஒரு 3 months இல்ல எடுத்த உடனே இல்லாட்டி ஒரு 6 monthsக்குள்ள எல்லாம் வீட்டுல வேணான்னு சொல்றாங்க, இல்ல யாராச்சும் வேணான்னு சொல்றாங்கன்னு பாலிசியை வந்து சரண்டர் பண்ணி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க சார். அது மாதிரி இருக்கப்ப அந்த எப்படிங்க சார் அதை ஹேண்டில் பண்றது? அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன, இப்ப நான் வாங்குற பாலிசி எல்லாமே மோஸ்ட்லி மந்த்லி பிரீமியம் தான் வாங்குறேன். இப்ப அது இயர்லி பிரீமியம் பேசுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் வரலையான்னு தெரியல. அது எப்படி இயர்லி பிரீமியம் வாங்குறதுன்னு தெரியல. ஓகே ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் அண்டு நம்மளுடைய மந்த்லி, ஓகே முதல்ல இந்த கொஸ்டின்ல ஆரம்பிச்சிடுறேன். நீங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கிளைண்ட் டேட்டா வாங்கி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வராது. ஃபேமிலிக்கு தெரியாம பாலிசி கொடுக்கறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராது. ஃபேமிலி ப்ரெஷரை நீங்க முதல்ல ஃபேஸ் பண்ணிடுவீங்க. சேல் பண்றப்பயே இன்வால்வ் பண்ணியிருந்தோம்னா, சில நேரங்கள் அவங்க இன்வால்வ் பண்ணல, நம்ம வித்துட்டோம் அப்படின்னா கூட ஸ்டில் யூ ட்ரை டு எதனால அந்த ப்ராடக்ட் அவர் கொடுத்தீங்க, உங்களுக்கு ஒரு சொல்யூஷன், நீங்க ஒரு ரீசன் வச்சிருப்பீங்கல்ல, நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்கல்ல அந்த ப்ராடக்ட் அவர் கொடுக்குறப்போ, இந்த ரீசனால இந்த ப்ராடக்ட் இவருக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன், இல்ல இந்த பினான்சியல் கோலுக்காக நான் அவருக்கு பண்ணியிருக்கேன், அந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்கா? இல்ல அவர் பாலிசி கொடுக்கணும்னு வித்தீங்களா? இல்ல சார், அந்த கான்ஃபிடன்ட் எனக்கு இருக்கு. அப்ப அதை போய் நீங்க எங்கனாலும் சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியுமே. இல்ல அவங்க எடுக்கும் போது நம்ம பேசுறது அவங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கிறதுனால தான் அவங்க பாலிசி எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கொடுக்க முடியாதுல்ல. இல்ல நான் சொல்றது அவங்களுடைய ஒரு நோக்கத்துக்கு இந்த பாலிசி உதவும் நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வேற ஒன்றும் இல்லை, நான் ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட இப்போ ரீசெண்டா நடந்த விஷயம். ஒரு கஸ்டமர் வந்து he wanted to buy a annuity plan. அவர் வந்து பென்ஷன் இருக்கு அவருக்கு. ஓகேங்களா? நான் ஆன்யூட்டி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா நீங்க சொல்லுங்க. போதுமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு ஃபர்தரா கொடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே. எவ்வளவு கேரண்டீடு இன்கம் கொடுப்பீங்க ஒரு கஸ்டமருக்கு ரிட்டையர்மெண்ட்ல? சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இல்லைங்க சார். நான் இப்பதான் புதுசா சேர்ந்திருக்கேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணிட்டு இல்லைங்க. அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ல இப்ப நான் வந்து எல்லாமே ஒன்லி LIC ஆன்யூட்டி தான் நான் பென்ஷன் வாங்குவேனா, இல்ல வெவ்வேறு இன்வெஸ்ட்மெண்ட் நான் வச்சிருப்பேனா? ஒரு வீடு வச்சிருப்பேன், இல்ல ஒரு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சிருப்பேன், எல்லாமே வச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும், ஒரு டாக்ஸேஷன் இருக்கும், ஒரு ரிட்டர்ன் பெர்சன்டேஜும் மாறும். ரைட்டுங்களா? எல்லாமே ஒரு ப்ராடக்ட் வேணும்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லைங்களா? அந்த புரிதல் நமக்கு இருக்கணும் கண்டிப்பா. அப்பனாதான் இந்த கஸ்டமருக்கு இதை நான் கொடுத்தேன், நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் இந்த ப்ராடக்ட் ஏன் அவர் கொடுக்குறேன், எதுக்கு சூட்டபிள் ஆகும், அண்ட் இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படி நீங்க அரைவ் ஆயிட்டீங்கன்னா நீங்க யார்கிட்டயும் அதை சொல்ல முடியும். பட் நீங்க டேட்டா இல்ல சார் நான் பெஸ்டான எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா ப்ராப்ளம். ஓகேங்களா? நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் 10 லட்சம் கட்டிட்டு
3வது வருஷம் பாலிசி கட்டாம 20 லட்சம் என்கிட்ட லாஸ்ட் பண்ணிட்டு போன கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பட் எனக்கும் தெரியும் ஏன் கொடுத்தேன்னு, அவங்களுக்கு தெரியும் ஏன் விட்டு போனாங்கன்ட்டு. 10 வருஷம் கழிச்சு they came back to us. ஓகேங்களா? அவங்க ஃபினான்சியல் சிச்சுவேஷனால they have to drop. இதை விட ஒரு பெரிய டெசிஷன் அவங்களுக்கு எடுக்கணும், அதனால இதை ஃபோர்கோ பண்ணாங்க அன்னைக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் தட்ஸ் ஓகே. ஏன்னா 2 இயர்ஸ் தான் கட்டினாங்க. ஐ கான்ட் கிவ் சிங்கிள் பெனி டு them. என்னால பண்ண முடியல, அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியல. 20 லட்சம் ரைட் ஆஃப் தான் பண்ண வேண்டியது இருந்தது அவங்களுக்கு. ஓகேங்களா? அதுல இருந்து நான் லேர்னிங் என்னன்னா, நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு 3 இயர்ஸ் மினிமம் நீங்க கட்ட முடிஞ்சாதான் அந்த பட்ஜெட் தான் நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த பட்ஜெட் இல்லைன்னா அந்த பட்ஜெட்ல குறைச்சிக்கலாம். உங்களால கட்ட முடியாது, எதுக்கு இவ்வளவு பெரிய பாலிசி கமிட்மெண்ட் பண்றீங்க, அப்படிதான் சில கஸ்டமருக்கு எங்க டிஸ்கஷன் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கஸ்டமரோட ஃபோக்கஸ் நீங்க போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவீங்க. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் டீச்சிங் ட்ரபிள் இருக்குமா? எங்கிட்ட 12 மாசம் பாலிசி கட்டாம 8 மாசம் கட்டி 4 மாசம் கஷ்டப்பட்டு கட்டினா கஸ்டமர் இருக்காங்க. 1 வருஷம் கட்டினா போதும் ஓன கஸ்டமர் இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, தட்ஸ் ஆர் ஆல் லேர்னிங் கர்வ் இன் 2014 ஃபார் அஸ். பட் நீங்க உங்க ஃபேமிலியை கூட்டு போய் பாருங்க, எதனால கஸ்டமர் வேணான்னு சொல்றாரு அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதை நீங்க டீடைல் பண்ணிட்டு நீங்க எதனால வித்தீங்க அந்த பாலிசியை, என்ன ரீசனால கொடுத்தீங்க, அந்த ரீசன் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சான்னு கேட்டுக்கோங்க. சப்போஸ் ஒருத்தருக்கு வேலை போயிருச்சு, இன்கமே இல்லைன்னா அவர்கிட்ட போய் நீங்க பாலிசி எடுக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க எதனால அவர் வேணாங்கிறாரு. அண்ட் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்லி விற்கிறது இல்லை. இப்போ நான் 6% நேற்று சார் சொன்ன மாதிரி ஐஆர்ஆர் போட்டிங்களா, எக்ஸல் போட்டு ஐஆர்ஆர் 6%, 5.5% எல்ஐசி ஏஜென்ட் அதிகமாக சொல்லி வித்தாங்கலாம் அவசியம் கிடையாது. நான் 5 தான் சொல்லியிருக்கேன், 5.5 தான் சொல்லியிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா சொல்லி விற்கல. ஐ நீட் நாட் ஒரி அபவுட் இட். அவர் இன்னொரு ப்ராடக்ட் 15 கொடுக்குது, நீங்க 5 தான் இதான் கொடுக்குறேன்னு உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். நான் 15 கொடுக்குறேன்னு சொன்னாதான் ப்ராப்ளம். புரியுதுங்க சார். 5.5 தான் கொடுக்கும் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஐ நீட் நாட் ஒரி அபவுட் இட். ஓகே மேடம். வேற இயர்லி பிரீமியம் எப்படிங்க சார் வாங்குறது? ஓகேங்க, நீங்க மந்த்லிக்கும் இயர்லிக்கும் சிம்பிளா நம்ம எல்ஐசியோட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க மந்த்லி இப்போ வந்து 60,000 ரூபாய் ஒருத்தர் ஆனுவலா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. 5,000 rupees பெர் மந்த். கரெக்டுங்களா? 60,000 டிவைட் பண்ணா 5,000 ரூபாய். ஆமாங்க சார். பட் மந்த்லி மோடு போனா 5,000 ரூபாய் பிரீமியம் வாங்குவோமா, 5,000 ரூபாய்க்கு மேல பிரீமியம் வாங்குவோமா? 5,000க்கு மேல தான் சார் வாங்குவோம். எவ்வளவு வாங்குவோம்? இல்ல எக்ஸாக்ட்டா தெரியல சார். தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமருக்கு மந்த்லி கொடுத்தீங்களா, அந்த கஸ்டமருக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கால்குலேஷன் எடுத்து பாருங்க. ஏலிக்கு எவ்வளோ, ஆஃப் ஏலிக்கு எவ்வளோ, குவார்டர்லிக்கு எவ்வளோ. ஒரு 2-3 கஸ்டமருக்கு நீங்க முதல்ல எல்லா டீட்டெயிலும் கொடுங்க. ஏலி, ஆஃப் ஏலி, குவார்டர்லி பண்ணா என்னன்னு சொல்லுங்க. அவங்களே கேட்பாங்க, ஏன் இதை விட அதிகமாக கட்ட வேண்டியிருக்கு ஏலியை விட, அவங்களே கேட்பாங்க. ஏன்னா 5,200 ரூபாய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2,400 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுறேன் நான் மந்த்லி போனான்னு அவங்களே கேட்பாங்க. அவங்க நீங்க மந்த்லி போனீங்கன்னா பெனிஃபிட் அதே தானே முதலே கொடுக்குறோம்ல. எல்ஐசி வந்து ரிபேட் கொடுக்காது, ஏலி போனீங்கன்னா ரிபேட் கொடுப்போம். ஸோ நீங்க மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கு. நீங்க அதே இதை ஆனுவலா பே பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஆர்டி போட்டீங்கன்னா, அதே 5,000 ரூபாய் ஆர்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டி இன்ட்ரெஸ்ட்டும் வரும். சொல்லுங்க. ரெண்டு பெட்டர். பட் பணமே இல்லாத அவர்கிட்ட 2,000 ரூபாய் தான் இருக்கு, அவர்கிட்ட 24,000 ரூபாய் வாங்க முடியாது. ஓகேங்களா? நீங்க சிச்சுவேஷன் பொறுத்து யூஸ் பண்ணணும். புரியுதுங்க சார். 24,000 ரூபாய் இருக்கு, அவர் மந்த்லி போறாருன்னா நீங்க கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஏழு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மந்த்லி மட்டுமே பணம் இருக்கிறவங்க போய் பாலிசியை மிஸ் பண்ண முடியாது. நம்ம அவங்களே நம்ம ஆன்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பட் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார். Thank you. Thank you so much sir. Thank you sir. Ramesh Srinivasan sir. Ramesh Srinivasan sir. Dear Rajaguru. Anna. Excellent. Crystal clear presentation. Really awesome. Thank you. ஆல்ரெடி உங்களை கேட்ட கேள்வி இது எல்லாருக்காகவும் கேட்குறேன். நீங்க லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் வந்து யூஆர் த நம்பர் இந்த சவுத் ஜோன் ப்ரீமியம்ல ஒரு 6 crores ஒன்று கம்ப்ளீட் பண்ணீங்கல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? How long it took the period? That took years. That took a lot of years. Yes. Closing techniques என்ன யூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா அது க்ளோசிங் டெக்னிக் நான் சொல்லணுமான்னு தெரியல. அத செக் கொடுங்கனே க்ளோஸ் ஆயிடுச்சு. செக் கொடுங்கனே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படி இல்ல ராஜகுரு, அது சொல்லுங்க. எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா செக் எழுத போறப்போ 20 கோடியா இருந்தது, அப்புறம் செக் பேனா எடுக்கிறப்போ 10 கோடி ஆச்சு, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 6 கோடி ஆச்சு. சோ அதனால டெக்னிக் க்ளோசிங் டெக்னிக் எனக்கு தெரியாது. அத ஏன்னா 20 கோடியோ 50 கோடியோ வாங்கி இருந்தா எஸ்ன்னு சொல்லிருப்பேன்.
நான் அதனாலதான் என்னோட ராஜகுரு கிளைண்ட்டுக்கெல்லாம் நான் எழுதிட்டு சைன் பண்ணி தான் வாங்குறது. நீ சூப்பர்ண்ணா. வந்து 20 கோடி நீ எழுதிட்டு அவர்கிட்ட சைன் கேட்டிருக்கணுமே தவிர செக்ல அவர் எழுத சொன்னாதான் டிலே ஆகுது. கரெக்ட். அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம். லெசன்ஸ் இல்ல லேர்ன்ட் இப்போ. ராஜகுரு ஒரு ஆ, அதுல ஒரு வேலிட் பாயிண்ட் ஒன்று யூஸ் பண்ணீங்க. அது அது உங்க மூலமா சொல்லுங்க. நான் ஏன்னா அந்த நீங்க அந்த அமௌண்ட்டை கோட் பண்ணிட்டீங்களா, அது ஸ்பெசிஃபிக்கா கேஸ் ஸ்டடியா போயிடும். அதனாலதான் ஐம் worried. இல்ல இல்ல கஸ்டமர் பேரை சொல்லாதீங்க. அது என்ன மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னு சாரி ஃபார் எம்பாரசிங் கொஸ்டின். ஓகே சரி. ஆக்சுவலா வந்து தேவ் வெரைட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைட்டுங்களா. ஏன்னா அது டேக்ஸை பத்தி அது இல்லை. ஏன்னா டாக்ஸபிள் 6 கோடிக்கு ஆனியூட்டி கொடுக்குறப்ப அது டாக்ஸபிள் இன்கம்ல வந்துடும். நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்டே வந்துடும். ஸோ டாக்ஸேஷன் வாஸ் நாட் அ ப்ராப்ளம் ரைட். பட் எங்க எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஒரு கேரண்டீட் ஓவரால் பிளானிங்ல வி ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் கேரண்டீட் இன்கம் இருக்கான்னு நாங்க பார்ப்போம். ஓவரால் பிளானிங்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல ஒரு 30% to 50% பேஸ்ட் ஆன் கஸ்டமர்ஸ் மினிமம் நீங்க வச்சுக்கோங்க, கேரண்டீட் இன்கம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல கேரண்டீட் இன்கம் ஆனிட்டி மாதிரி பிளான் தான் கொடுக்க முடியிறப்போ அது டாக்ஸபிள் இன்கமாக தான் இருக்கும். டாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்க முடிஞ்சிருந்ததுன்னா we will try to pitch in உமங் உற்சவ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை கொடுத்து டாக்ஸ் ஃப்ரீயா நாங்கள் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுவோம். பட் ஏஜோ இல்லை சுச்சுவேஷனோ மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வி மேக் இட் ஆஸ் அ ஆனிட்டி ப்ராடக்டை கன்வெர்ட் பண்றப்போ இவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் எங்களுக்கு அந்த டிஸ்கஷன்ல போயிட்டு இருந்தப்போ, இட் வாஸ் டிஃபர்மெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் அவாய்ட் டேக்ஸ் ஃபார் 3 years. டிஃபர்மெண்ட் பீரியட்ல இப்போ நான் வந்து 6% கொடுக்குறேன் பேஸ் ஆனியூட்டி பிளான்ல அப்படின்னா 3 years டிஃபர் பண்ணாங்களோ 5 years டிஃபர் பண்ணாங்களோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்குறது நத்திங் பட் ஹலோ சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நான் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன் ஏன்னா சவுண்ட் வருதுங்கனால. ஸோ அந்த டிஃபர்மெண்ட் பண்றப்போ அவங்களுக்கு டேக்ஸ் லையபிலிட்டி கிடையாது. அந்த மாதிரி ப்ராடக்ட் கேரண்டீட் ப்ராடக்ட்ல இல்லவே கிடையாது, வேற எங்கேயுமே கிடையாது மார்க்கெட்ல. நம்மகிட்ட மட்டும்தான் அது இருக்கு, டிஃபர்மெண்ட்ல மட்டும்தான் அது இருக்கு. பட் அதுக்கப்புறம் வர்றதுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ணணும், வட்டி அதிகமாக வரும், டேக்ஸ் பே பண்ணணும், அது ஓகே. பட் இந்த பீரியட்ல தே கேன் டிஃபர் இட். ஸோ சில நேரங்களில் சில கஸ்டமர்ஸ்க்கு அது டிஃபர்மெண்ட் சொல்யூஷன் வந்து டேக்ஸ் டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல டாக்ஸபிளா இருந்தா கூட டிஃபர்மெண்ட் கேன் பி யூஸ்ட் அஸ் ஓகே. பேசுங்க சார். அதுதான் எக்ஸலண்ட் ஷேரிங் ராஜகுரு. தேங்க்யூ அண்ணா. ஐ ஓப்பனர் ஃபார் நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த குரூப் ரெகுலரா அட்டன் பண்றாங்க, ஆனா இவ்வளவு இன்டெப்தா டிரான்ஸ்பரண்டா வந்து நிறைய பேர் கத்துக்கணும்ன்றதுக்கு வந்து ஃப்ரம் பேசிக் டு ஹையர் லெவல் வரைக்கும் உங்களோட எல்லா இதுவும் ஷேர் பண்ணது நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப். எக்ஸலண்ட் செஷன். அவர் ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் குரூப் இன்னும் நிறைய கிரேட்டர் ஹைட்ஸ் நீங்க ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் நீங்க எல்லாம் ரோடு போடுறீங்க, நாங்க ஜஸ்ட் வாக் பண்றோம், அவ்வளவுதான். அடுத்தது சொல்லும் நண்பர்களே, இன்டராக்ஷன் சார் சொன்ன இன்டராக்டிவா இருங்க. நீங்க கேள்வி கேட்கலாம் சார்ட்ட. ஒண்ணுமே இல்லையா கேள்வி? எல்லாரும் எக்ஸ்பர்ட்டா? வணக்கம் சார், காளிமுத்து பேசுறேன் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். சார் இப்போ சர்வீஸ் ஆங்கிள் உங்க ஒர்க்கில் இந்த மாதிரி ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்ல எப்படி சார் பண்றீங்க? எத்தனை ஸ்டாஃப் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா தெரியல, கொஞ்சம் லேட்டா உள்ள வந்தேன், தெரியல, சாரி. சொல்லாம இருந்து ஒரு ரிப்பீட் பண்ணுங்க சார் கொஞ்சம். சர்வீஸ் எந்த மாதிரி ஃபாலோ பண்றீங்க? கஸ்டமர் சர்வீஸ், ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்றீங்கன்ட்டு. கண்டிப்பா சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். வேற டேட்டா கம் கஸ்டமர் ரைட்டுங்களா. அண்ட் நான் இயர் லாங் ரஞ்சன் சாரோட மென்டி, ஸோ அதனால வெப்சைட் இதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்றாங்க. ஓகே சார். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும், ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, வி யூஸ் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜீவன் சாத்தி வந்து நம்ம எல்ஐசி சாத்தி வந்தப்போ இப்போ வி ஆர் யூசிங் ஆல் மெர்ச்சன்ட் பேங்க் இது இருக்கு, அதனால வி ஆல்வேஸ் யூஸ் ஆல் எல்ஐசி ப்ராடக்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக எல்ஐசியோட இது ரொம்ப ஹேண்டியா இருக்கு எங்களுக்கு. ஆனந்தா வி யூஸ் as much as possible. ஓகே சார். ஒரு 3 ஸ்டாஃப் இருக்காங்க. சரிங்க. அண்ட் என்னோட ஆஃபீஸ் வந்து டி நகர்ல இருக்கு. ஓகே சார். ஸோ அதனால வந்து இட் இஸ் லைக் உங்களுக்கே தெரியும், பிரைம் பிளேஸ். ஸோ சம் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வி மேக்
கண்டிப்பா அண்ட் கண்டிப்பா சார். ஓகே ஓகே ஓகே. இல்ல சார், இப்போ சர்வீஸ் ஆங்கிள் வந்து இப்போ கஸ்டமர் ஃபாலோ அப்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஒன்று நீங்கள் வந்து இப்போ அவங்க லோன் வாங்குறாங்க சில கஸ்டமர்ஸ் அப்படின்னா வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், ஓகே சார். ஓகே ரைட்? ஸோ ஓகே அண்டு எனக்கு வண்ணமாலி என்ன சொன்ன அங்கே அவர்கிட்ட தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு இன்புட், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏதாவது ஒரு கஸ்டமர் பேன் கார்டு காப்பி வேணும்னா உங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்கணும். ஓகே நான் சார். பேங்க்கு ஓகே போயிட்டேன், எனக்கு பேன் கார்டு வேணும், ராஜகுருட்டு இருக்கும், ராஜகுரு ஆஃபீஸில் இருக்கும், எஸ் கால் சார். பண்ணால் நமக்கு பேன் கார்டு கிடைக்கும், நம்ம டேட்டா கிடைக்கும், லாஸ்ட் இயர் ஐடி ரிட்டர்ன் ராஜகுரு ஆஃபீஸில் இருக்கும் அப்படின்னு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஆக்சுவலாக அவரோட ஓகே ஒன் ஆஃப் த சார். செஷன்ல ஐ லேர்ன். அதுக்கப்புறம் தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ அந்த சார். மாதிரி கஸ்டமரோட டேட்டா இருக்கும். ஓகே சார். ஆப்வியஸ்லி அதாவது பர்த்டே டிஜிட்டல் கிரீட்டிங்ஸ் மேனேஜ் பண்றீங்க, டிஜிட்டல் மேனேஜ் பண்றீங்களா இல்ல எல்ஐசி மாதிரி ஃபைல் பழைய காலத்து மாதிரி ஃபைல் இது மாதிரி பண்றீங்களா, என்ன பண்றீங்க? சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணிடுறீங்களா? சாஃப்ட்வேர்ல இருந்தோம், இப்போ ஃபைலுக்கும் வச்சுட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நாங்க அப்படிதான் எல்ஐசி மாதிரி தான் ஃபைல் போட்டு வச்சிருக்கோம் எல்லா கஸ்டமருக்கு. ஸோ அதனால கேட்டேங்க சார் நாங்க. ஏன்னா ஃபைல்ல இருந்ததுன்னா நம்ம டேட்டா கிளென்சிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம், சரிங்க. சாஃப்ட்வேர்ல இருந்தா டேட்டா கிளென்சிங் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஈஸியா இருக்கும். அதுதாங்க சார். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எக்ஸலன்ட் கிளாஸ் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. யதார்த்தமா இருந்துச்சு. உங்க பயிற்சி வகுப்பு வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. எல்லா தரப்பு முகவர்களுக்குமே இன்னைக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யூர் கைண்ட் வேர்ட்ஸ். எஸ். சங்கர் சுப்பிரமணியன் சார், சங்கர் சுப்பிரமணியன் சார் பேசுவோம். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். நான் திருநெல்வேலி யூனிட் 1 பிரான்ச் சங்கர சுப்பிரமணியன். இது வரைக்கும் நாங்கள் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் கொடுத்தது எக்ஸ்க்ளூசிவாக எல்லாமே நியூ கான்செப்ட். இதை ஃபாலோ பண்ணணுங்கிறது உறுதிமொழி எடுத்துட்டேன். சில இது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நானும் 2013 ஏஜென்ட் தான். 2013 வேகமாக போச்சு. நம்ம ஒரு குருநாதர் சொன்னார், 5 வருஷம் நீங்கள் டாலரேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் தன்னாலே கிடைக்க ஆரம்பிக்கணும். அது லீவ் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ஒரு அட்வொகேட் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. என்ன எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் செக்டார் மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஹெச்என்ஐ கஸ்டமர் சொல்கிறீங்க, அந்த செக்டாருக்கு நான் என்ட்ரி ஆகலை. எனிகோ இன்னைக்கு நீங்கள் சொன்ன இந்த பிரமிட் ஃபினான்ஷியல் பிளானிங் கான்செப்ட் அவ்வளோ பேருமே சிலது கேள்விப்பட்டிருந்தாலும் அந்த அப்ரோச் மெத்தட் வந்து நீங்கள் சொன்னது எக்ஸலண்டாக இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். மிதுனா மேடம், மிதுனா வர்ஷினி மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. மிதுனா வர்ஷினி மேடம். சார். எஸ் சார். குட் ஈவினிங் சார். ஆ வெரி யூஸ்ஃபுல் செஷன் சார். ஒரு 2 கொஸ்டின்ஸ் சார். எல்ஐசி மட்டும் தான் பண்றீங்களா, அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹவுசிங் லோன், போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்றீங்களா? ஒன்று. டி நகர்ல ஆஃபீஸ் எங்க இருக்கு சார்? 2 கொஸ்டின் சார். ஓகே சார். ஆக்சுவலாக நான் எல்ஐசி பண்றதுக்கு முன்னாடி ஐ எம் அ ட்ரேடர், எம்ஐஎம்எஃப் டிஸ்ட்ரிபியூட்டர். சொன்னீங்க. ஆமா சரி சார். ஓகேங்களா? ஸோ அதனால அதர் ப்ராடக்ட் பண்றீங்களா? எஸ். பட் நான் பண்ணாத ப்ராடக்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் நான் பண்றது இல்லை. ஐ டோன்ட் டூ இட். சரி. அந்த கிளையன்ட்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க சார்? I'll give to other general agent friends. ஓ ஃபைன். சூப்பர். சரி சரி சார். ஃபைன். ரியல் எஸ்டேட் பண்றது இல்ல. I give to my real estate friends. Yeah, So நான் பண்ணாத டெரிட்டரியில I'll give it to my fellow agent friends so that அந்த நெட்வொர்க் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஹெல்ப் கேட்டா ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அவ்வளவுதான் எனக்கு. ஸோ எல்லாமே என்னால பண்ண முடியாது. ஸோ அதனால போஸ்ட் ஆஃபீஸ் நான் பண்றது இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓ சூப்பர். சரி சார். சரி சார். அப்புறம் 200 பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாம் லைவா ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் எல்லாருக்கும். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஸ்ரீநகர்ல பசுலா ரோட்ல இருக்கு சார் ஆஃபீஸ். பசுலா ரோட். சூப்பர். பிரான்ச் 14 இருக்கு அங்கேயா சார்? அது இல்ல, பிரான்ச் 14 பசுலா ரோட்ல இருக்கு இல்லையா? ஜிஎன்சிடி ரோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார். இதுக்கு அடுத்த ரோட் பேரலல் ரோடு. ஓகே ஓகே ஓகே. ரைட் சார். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. காந்திலால் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வாட்ஸ் அ வண்டர்ஃபுல் செஷன் சார். அதாவது இது வரைக்கும் இவ்வளோ பொறுமையா யாரும் கீனா, அதாவது 100% அட்டென்ஷனோட லிசன் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தது. அதுமாதிரி இட் ஷோட் தட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அன் ஏஜென்ட். நமக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது காட்டுற அளவுக்கு இருந்தது உங்களுடைய எல்லா ஸ்பீச்சும். உண்மையிலே we feel proud that நமக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு, பட் we are not utilizing it, we are not using it. ஸோ எல்லாருமே கண்டிப்பா நல்லா கேட்டிருந்தா கண்டிப்பா எல்லாரும் இனி பிளான் பண்ணி ஒரு ஸ்டெப் கண்டிப்பா மேல வருவாங்கன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம் சார். இட் வாஸ் a wonderful session சார். தேங்க்யூ Thanks a சார். lot. தேங்க்யூ சார். Thank you very much.
தேங்க்யூ. தேங்க்யூ காந்திலால் சார். மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. பாலகிருஷ்ணன் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் பர்சன் நாகர்கோயில். நாகர்கோயில் சொல்லுங்க. என்னோட கேள்வி வந்து இப்போ யங்ஸ்டர் மட்டும் இல்லாம ஹை சம்மர்ஸுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. அவங்ககிட்ட எப்படி நீங்க? நான் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பேன் சார். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் சில பேருக்கு கொடுத்துருவேன். டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டுமே இருக்கிற கஸ்டமர் எங்கிட்ட இருக்காங்க. தப்பு இல்லையே, அது நம்மளோட ப்ராடக்ட் தானே அது. டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் கொடுத்தா முடியாது சார். நம்ம வந்து இப்போ உமன் பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து அவங்க ஆடிட்டு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வேற சோர்ஸ் ஒன்றும் இல்லை, வேற பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இன்கம் ஃபியூச்சர்ல இல்லை. ஆனா சரியான டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்கறாங்க. அவங்ககிட்ட என்ன தெரியல. ஓகே, இப்போ நீங்க இப்போ எங்கிட்ட அஸ் அ ஃபினான்ஷியல் பிளானிங் ரோட் மேப் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இன்கம் ப்ரொடெக்டர். அவருடைய சம்பளமோ வருமானமோ அவருக்கு ஏதாவது ஆகும் பட்சத்தில் அந்த இன்கம் நின்றும். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான், நம்ம இன்கம் ரெகுலரைஸ் பண்றதுக்கு தான் வி யூஸ் டேர்ம் இன்சூரன்ஸ். அதே ஈக்குவலண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி ஈக்குவலண்டா நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட், பவர்ஃபுல் ப்ராடக்ட் சில்ட்ரனுக்கு, ஜீவன் லக்ஷயா. அவருக்கு ஏதாவது ஆனாலே அந்த ஃபேமிலிக்கு ஸ்டில் வி கிவ் அ ரெகுலர் ஃபேமிலி இன்கம். ஓகேங்களா? ஜீவன் சப்போஸ் யங்ஸ்டரா இருக்காங்கன்னா ப்ராபப்லி ஜீவன் லக்ஷயா கேன் பி மச் ஈஸிலி சோல்டு தேன் ஜீவன் உமங். ஸோ இன்கம் கூட இருக்கு. இதுல வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் அவங்களுடைய என்ன இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் வில் பி த சீப்பஸ்ட், ரைட்டுங்களா? ஒரு 25,000மோ 20,000மோ நம்ம ப்ரீமியம் கொடுத்து முடிச்சிடலாம். அவருடைய சேவிங்ஸ் வந்து மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து நீங்கள் 25,000 1 மந்த் தான் வாங்க போறீங்க. மிச்சம் 11 மாதம் 50,000 ரூபாய் அவருக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓவரால் பிளான் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஒரு போர்ஷனை வந்து இன்னொரு ஜீவன் லக்ஷயா, யங்ஸ்டராக இருந்தாங்கன்னா ஜீவன் லக்ஷயா மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் தேர் சிங்கிள் ஏர்னிங்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபேமிலி அதை விரும்புவாங்க. அவர் விரும்புகிறாரோ இல்லையோ அவங்க ஃபேமிலி விரும்புவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஓகே, சார். ராஜேஸ்வரி மேடம், ராஜேஸ்வரி மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் சார். கஸ்டமர் கிட்ட டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்கல்ல சார், அவங்க வெல்த், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன வரும்ட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் எப்படி சார் அவங்க ஃப்ரீயா சொல்லுவாங்களா? அதுதான் மேபி உங்கள் விசிட்டிங் கார்டு இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. உங்களை பற்றி நீங்கள் என்ன ப்ரொஃபைல் கொடுக்குறீங்களோ அது ஹெல்ப்ஸ் யூ. நம்ம ப்ரொஃபஷனல் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது நம்ம வேலை தானே, பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரி டேட்டாஸ், நீங்கள் கஸ்டமரோட டேட்டா உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுவீங்க அதை ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கஸ்டமர் டெஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நான் என்ன வச்சிருக்கிறேன்னு ராஜகுரு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிடுவானோ, இருக்குமா இல்லையா? நேச்சுரல், ரைட்? எஸ் சார். ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு முதல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். எனக்கு கொடுக்குற டேட்டா எங்கிட்ட தான் மட்டும்தான் இருக்கும், எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொல்ல மாட்டேன். அது வந்து நீங்கள் வேர்ட்ஸில் சொன்னீங்கன்னா மட்டும் காணாது, ரைட்டுங்களா? எஸ் சார், ஃபாலோ பண்ணணும். ஆமாம், அதை நீங்கள் எப்படிலாம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து லாஸ்ட் 2 அந்த அன்னைக்கு டே சொன்னதுலேருந்து ஐ எம் ஒன்லி ஒர்க்கிங் அபவுட் யூடியூப் போனால், பப்ளிக் போனால் என்னோட கஸ்டமர் ப்ரைவசியை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு தட் வாஸ் மை எஃபர்ட். ஓகே சார், ஓகே சார். ஸோ அதுதான் நம்மக்கிட்ட நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறவங்க கஸ்டமர் இன்டெரக்டாக புரிஞ்சுப்பாங்க. எஸ் சார். இன்ஃபேக்ட் 2 கஸ்டமர் சொன்னாங்க நீ வேணா பேர் சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் எனக்கு ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் டு ஷேர் தட். ஏன்னா ஓப்பன் ஃபோரம், க்ளோஸ் டோர் ஃபோரம்னா டிஃப்ரெண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாரதா மேடம், யூ வாண்டட் டு ஸ்பீக், ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஆமா சார். வணக்கம் சார், சாரதா பேசுறேன். வணக்கம். சிபிஓ 30 வேலுச்சேரி பிரான்ச், கேஎஸ்ஆர் சார் பிரான்ச் தான். இன்ஃபேக்ட் அவரோட கைடன்ஸ்ல தான் நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு ஒரு ஸ்மால் இது சார், இப்போ என்ஆர்ஐஸ் அந்த மாதிரி எஃப்என்ஐஓஸ் பேசும்போது
யங்ஸ்டர்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க இந்த ஃபேட்கா ஃபார்ம் அதெல்லாம். ஆக்சுவலா எனக்கு இப்ப செப்டம்பர்ல தான் வரப்போகுது ஆக்சுவலா. ஓகே ஆனா என்னன்னா இப்போ ஏஜ்டு பீப்புள் இருக்கா வச்சுக்கோங்களேன், 65 to 70 இயர்ஸ்ல இருக்கிறவா, தே ம் ஹாவ் ஹியூஜ் மணி. பட் அவளுக்கு வந்து இது பண்ணும்போது தே ஹாவ் சம் ஒரு ஹெசிடேஷன் இருக்கு அவாட்ட. இந்த இப்போ ஈவன் யூஏஇல எல்லாம் உங்களுக்கு வந்து நில் டாக்ஸ் அதெல்லாம் இருந்து நில் டாக்ஸ்னு நம்ம இது பண்ணலாம்னு சொன்னா கூட ஹவு டு கெட் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் அங்க நில் டாக்ஸ் ஃபேட்கா ஃபார்ம்ல நில்லுன்னு இது பண்ணா போறோம்னு. பட் ஏஜ்டு பீப்புள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கா இல்லையா, 65 to 70 அந்த இதுல அவளுக்குலாம் தே ஹாவ் சம் சார்ட் ஆஃப் இது இருக்கு அவளுக்கு. ஹவு டு கெட் அவுட் ஆஃப் தட். இல்ல அவங்க வந்து டேட்டா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்களா இல்ல ஃபேட்கா மாதிரி ஃபார்ம்ஸ் இல்ல அதிகமா சைன் பண்றதுக்கு யோசிக்கிறாங்களா இல்ல அதனுடைய அதுதான் லீக்கேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிக்கிறாங்களா? என்ன ஆகும்னு எனக்கு தே லைக் மீ ஆர் தட் இஸ் அகெயின் அனதர் மேட்டர். பட் ஓகே ஆனா நாங்க சொல்லிடுறோம் எல்ஐசில இருந்து அவுட் ஆஃப் எல்ஐசி இட் வில் நெவர் கோ அப்படின்னு. பட் அந்த சீனியர் சிட்டிசன் செக்டருக்கு தே ஹாவ் சம் சார்ட் ஆஃப் இது ஒரு இல்ல நீங்க ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. நீங்க ஹவு இன்னொன்னு டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேட்கா கம்ப்ளைன்ஸ் இஸ் நத்திங் டு டு வித் எல்ஐசிக்கு மட்டும் கிடையாது. ஓகே ஃபேட்கா ஐ கம்ப்ளைன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இஸ் யூஎஸ் லா அங்க எனேபிள் பண்ணாங்க, யூஎஸ் கனடால இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இட்ஸ் பின் ஓகே இம்ப்ளிமெண்டட் ஃபார் ஆல் என்ஆர்ஐஸ் வெதர் இட்ஸ் லைக் தேர் ஆர் நாட், எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ட்ரூ பட் ட்ரூ. அந்த ரெண்டு கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஃபேட்கா கம்ப்ளைன்ஸ்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம. இட்ஸ் நாட் வித் ஓகே அஸ். ஓகேங்களா? நான் பண்ண தட் மாட்டாங்களா இஸ் நான் ட்ரூ. சொல்லவே மாட்டேன். ஐ வில் நாட் டெல் தம். தட் இஸ் ட்ரூ. ஐ வில் டெல் தம் இட்ஸ் ஓகே லீகல், இட் கேன் பி ஷேர்டு. யா தட் இஸ் வாட். ஓகேங்களா? அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் கிடையாது, யூஎஸ் லா அது. ஓகே நாட் ஃபார் யூஎஸ். இது வந்து யுஏஇ தான். பட் அப்ப நீங்க அங்க சொல்லலாம் வந்து இது ஆக்சுவலா யூஎஸ் லா, நில் டாக்ஸ். யூஎஸ்கா பண்றோம், எல்லா என்ஆர்ஐக்கும் பண்றோம். ஸோ பட் கேட்டா கொடுத்து தான் செய்வோம். பட் அது பாதிப்பு ஒன்றும் இல்லை, அந்த ஊர்ல டாக்ஸ் கிடையாது. நீங்க வந்து எதுவும் இல்லீகலா நீங்க எதுவும் சொல்ல கரெக்ட் போறது இல்ல கரெக்ட். அப்படின்னு அதேதான் நீங்க நான் கன்வின்ஸ் சொல்லியிருக்கேன். பண்ணணும். பட் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிசர்வேஷன் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவாளுக்கு 65 to 70 இருக்கிறவா 70 அது வரைக்கும் இருக்கிறவாளுக்கு ஈவன் அவங்க வந்து வேற எதுவும் பண்றது அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஆன்விட்டிஸ் தான் பண்றான். பட் அதுக்கே தே ஹாவ் சம் சார்ட் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ். ஹவு டு கெட் ரிட் ஆஃப் தட்? இல்ல நீங்க சொல்லிடுங்க, இது வந்து ஓவரால் இது வந்து நத்திங் டு டு வித் ஆஸ் அலோன், ரைட்? எனி ஃபினான்சியல் ப்ராடக்ட்ல ரைட். நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த கம்ப்ளைன்ஸ் வேணும். கரெக்ட். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஐ கொஞ்ச நாள் டோல்ட் அது ஹிம் வந்துடும். ஆல்சோ. இன்னும் கொஞ்ச நாள் அது வந்துடும். பிளஸ் இது சார் கொடுக்கறதுனால ஜாயிண்ட் எதுவும் நம்ம இல்லீகலா கொடுக்கல, எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட் தான். ஆனா ஐ அந்த நோ. ஃபார்ம் அவங்களே ஓகே ஃபில் சார். பண்ண சொல்லுங்க, கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்கன்னு சொல்லாதீங்க. அதான் ப்ராப்ளம். ஓகே சில சார். நேரங்கள்ல ஓகே சார். நீங்க என்ன ஃபில் பண்ணுவீங்கன்னு சரி உங்களுக்கு சார். தெரியாதுங்கிற கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா கஷ்டம். சார் சரி ஒன் சார். மோமெண்ட் சார் ப்ளீஸ், ஒன் மோமெண்ட். எஸ் சார். மேடம் எல்டர் சீனியர் சொல்றதுனால ஜாயிண்ட் லைஃப் தான் இப்போ இருக்குல்ல சார். ஜாயிண்ட் லைஃப்னா அவங்க ரெண்டு பேருமே கன்வின்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும் என்னோட ஸ்மால் ஒரு ஒப்பீனியன். ஜாயிண்ட் லைஃப் ஓகே சார். சஜஸ்ட் பண்ணலாம் மேடம். ஓகே சார். ஓகே. வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ 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 மேடம். கேஎஸ்ஆர் சார். வனமாலி அண்ணா, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். தேங்க்யூ. வேற யாராவது பேசணுமா? ஓட் ஆஃப் தேங்க்ஸ் போயிடலாமா? ஐ திங்க் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செல்வம். செல்வம் சார், யூ வாண்ட் டு டாக்? எஸ். ப்ளீஸ். சார் உண்மையுமே நானும் அது நானும் ஓட் ஆஃப் பேசுவேன் சார். தேங்க்ஸ். அதுக்காக எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி மோவாண்மையில் நிதி ஆலோசனையுடைய பங்கு எப்படி இருக்குங்கிறத அழகாவே நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. உண்மையாவே நல்லா இருந்துச்சு, எக்ஸலண்டா இருந்துச்சு சார். மக்களுக்கெல்லாம் புரியும்படியாவே இருந்துச்சு. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ பிரதர். உங்க ஊர்ல இருந்து எனக்காக போய் அங்க இருந்து ஜாயின் பண்ணி கோவிலோட சேர்ந்து எனக்கு சேர்த்து ஆமாண்ணா. எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எல்லாரோட திருவிழா சக்சஸா இருக்கட்டும்னு. கண்டிப்பா. சாமிக்கு எங்க சார்பிலே நீங்க தேங்க்யூ. நன்றி சொல்லிடுங்க. நன்றி. Thank you so much. Special thanks to Mr. Selvam for facilitating this good trainer to provide and impart a good training to all our league groups. Now I would request Bharati Madam, our COT member, to render vote of thanks. Ma'am. Thank you, sir. Good evening, friends. First of all, thanks, sir. எல்லாருக்கும் வந்திருந்த அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி. ஒரு அயன் கஸ்டமரை எப்படி பார்க்கணும், ஒரு பட்ஜெட் எப்படி போடணும் அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டமருடைய பர்சனல் டேட்டாவை நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. நம்ம நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை சொன்னா ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி
நம்ம பர்சனல் டேட்டாவை கஸ்டமருடைய பர்சனல் டேட்டாவை யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்ம ஏஜென்ட் மேல வரணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்மளோட அவங்க ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் வர்ஸ் ரேஷியோ அதை பத்தி சொல்லியிருக்கீங்க. நமக்கு பட்ஜெட் போட்டா எப்படி நாம என்னென்ன மாதிரி பிளான் பண்ணோமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கும் பிளான் பண்ணி தரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம ஒருத்தருக்கு பாலிசி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு செலவை குறைச்சிக்கோங்க இப்போ முடியலன்னா அப்படின்னு சொல்ற இது நம்ம கிடையாது. அதுக்கு பதில் அவங்களுக்கு வந்து உங்க வருமானத்தை கூட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளை பத்தி நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்க கிட்ட நம்மளை விற்கணும். அப்பதான் வந்து அவங்க நம்மள அவங்க ஏதோ நமக்கு ஒரு நன்மை சொல்ல வராங்க அப்படின்றத ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வந்த 2 நாள்ல எங்களுக்காக இவ்வளோ எடுத்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். எங்க ஸ்ரீபொட்டி குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் லீக் குரூப் மெம்பர்ஸ் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Sir, Thank you. Thank you, Bharati madam. Thank you. he would not have come out of the jet lag. I think still he could make it. Yes, sir. Thank you so much, sir. We are very grateful to you. We are indebted to you. We look forward to one more session from you at your convenience whenever. Maybe இன்னும் கொஞ்சம் சார் டீட்டெயிலா அப்ப இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அவர் வந்து அவருடைய குருவை பத்தி சொல்லியிருக்காரு. யார் ஒருத்தர் குருவை வந்து எவ்வளவு உயர்வா நினைக்கிறாங்களோ அத சொல்லணும்னு நினைச்சேன், நடுவுல மறந்துட்டேன். குருவை எவ்வளவு அளவுக்கு அவர் உயர்த்தி பேசுறாருன்னும் போதே வந்து அப்போ அவங்களும் கண்டிப்பா வாழ்க்கையில இது பண்ணுவாங்க. நீங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாங்க சார். தேங்க்யூ. Thank you, Thank you madam. so much, Thank you. sir. Thank you all. Thank you, Thank you, sir. Raju, sir. Thank you for the opportunity. நீங்களாம் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க. நேற்று ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு, நேற்றே யூ டுக் அ செஷன் so much painful. எனக்கு தெரியும் how difficult it is அப்படின்னு. It shows all your interest to other agent community. That's very, very important, sir. Not just for your team. You try to put lot of efforts. And எல்லாரும் lot of effort you are all putting. எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னால் முடிஞ்ச ஷேரிங் ஐ டன். ஸோ ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் I'll be more happy. Definitely. எல்லாரோட கமிஷன் பில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா I'll be more double happy actually. Definitely, it is very insightful and informative, no doubt about that. We will now reach the heights, scale new heights based on your training, sir. No doubt about that. Thank you so much, sir. We will Thank close you, the sir. session now. Thank you. Thank you all for joining. We will close the session today. Thank you so much.